இன்றைக்கும் நாம் தியானிக்க இருக்கிற சங்கீத பகுதி சங்கீதம் 1ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த சங்கீதம் நம்ம படிக்கும் போதே எனக்கு புரியும், இது ஞானத்தின் சங்கீதமாக சொல்லப்பட்டிருக்கு. எல்லா சங்கீதத்தையும் இந்த சங்கீதம் ஞானத்தின் சங்கீதம். நம்ம எந்த மாதிரி இருக்கணும், எந்த மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம எப்படி இருந்தா நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்ன்றதுதான் இந்த சங்கீதத்துல சங்கீதக்காரன் நம்மளுக்கு சொல்லி வச்சிருக்கோம். எப்படி நம்ம இருக்கணும், நீதிமான்களா கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்ன்றத, எப்படி இருக்கக்கூடாதுன்றதும், எப்படி இருந்தா நம்மளுக்கு இந்த விதமான ஆசீர்வாதம் கிடைக்கும்ன்றத 3 பகுதியா நம்ம இந்த சங்கீதத்தில் நம்ம பார்க்க முடியும். முதல் வசனத்திலே, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். துன்மார்க்குடைய ஆலோசனை நம்ம என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. நம்மளுக்கு அநேகர் சில காரியங்கள் நடக்கலன்னா நம்ம யாருக்கிட்ட போய் ஆலோசனை கேட்போம். ஆனா அவங்க கொடுக்குற ஆலோசனை எப்படி இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப மோசமா இருக்கும். மோசமானா எப்படி, நம்மளுடைய தப்பான பாதியில போற மாதிரியான ஆலோசனைகளை தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. குறுக்கு வழியான ஆலோசனைகளை தான் நம்ம கொடுப்பாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும், இவங்களுடைய ஆலோசனை நம்ம எடுத்துக்கலாமா எடுத்துக்க கூடாதான்னு நிச்சயமா நம்ம யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் முதல்ல நம்ம கேட்கிற ஆளை கூட தேர்ந்தெடுத்து போய் தான் அந்த ஆலோசனை கூட நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். எல்லார்கிட்டையும் போயிட்டு எல்லா ஆலோசனையும் என்ன செய்ய முடியாது, கேட்டுட முடியாது. அப்படியே நம்ம கேட்டா முதல்ல ஆண்டவர்கிட்ட தான் நம்ம ஆலோசனை கேட்கணும். அதுதான் நம்மளுடைய தேவ பிள்ளைகள் செய்த காரியம். ஆண்டவர்கிட்ட நம்ம ஆலோசனை கேட்கணும். அப்புறம் ஆவிக்குரிய பிள்ளைகளா இருக்கிறவங்க கிட்ட போய் நம்ம ஆலோசனை கேட்டா நமக்கு சரியான விதத்துல என்ன செய்வாங்க, அவங்க ஆலோசனையை கொடுப்பாங்க. அவங்க துன்மார்க்கர் கொடுக்குற ஆலோசனை நம்ம போனா நம்ம தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, நிச்சயமா பார்க்கவே முடியாது. பாவிகளுடைய வழியில் இல்லாமல், ஒரு பாவம் செய்யணும் அவங்க கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, துணையா நிக்கவே கூடாது. ஒரு நாள் அவங்க பாவம் செய்யறாங்க நமக்கு இன்னும் தெரிஞ்சாவே அவங்க அதுல இருந்து வெளியில வரதுதான் நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு புத்திமதிகளை சொல்லணுமே தவிர, அந்த பாவம் செய்யும் போது அவங்களுக்கு நம்ம துணையா ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது, நிக்கவே கூடாது. அப்போ துன்மார்க்க சொல்ற ஆலோசனையை நம்ம கேட்டுப்போம். பாவிங்க கூட நம்ம நின்றுட்டு எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கலன்னா நமக்கு எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும்? நிச்சயமா நமக்கு என்ன செய்யாது, ஆசீர்வாதம் கிடைக்காது. கர்த்தர் சொல்ற விதமா நம்ம வாழ்ந்தா மாத்திரம் தான் நமக்கு என்ன செய்ய முடியும், இந்த ஆசீர்வாதங்கள்லாம் நம்ம பார்க்க முடியும். எல்லா தப்பும் நான் செய்வேன், எல்லாரும் கூட நான் போய் நிற்பேன், அவங்க கூட நான் சப்போர்ட் பண்ணுவேன், எல்லா தப்புக்கும் நான் துணையா போவேன் நம்ம நின்னோம்னா அப்புறம் ஆண்டவருடைய பிள்ளையா நான் இருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த விஷயம்லாம் எனக்கு கிடைக்கல, ஏன் இந்த ஆசீர்வாதம்லாம் எனக்கு கிடைக்கல, அவங்களுக்கு கிடைச்சிருக்குது, நானும் அந்த சபைக்கு தானே போறேன், நான் அவங்களும் அந்த சபைக்கு தானே வராங்க, அவங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்குன்னா நாம எப்படி இருக்கிறோம், நாம எந்த வழியில நம்ம நிக்கிறோம், எந்த ஆலோசனை நம்ம கேட்கிறோம் அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், முதலாவது நம்ம ஆராய்ச்சி நம்ம பார்த்துக்கணும். நிச்சயமா சும்மா ஆண்டவர்கிட்ட இருந்து நான் தேவை பிள்ளையா இருக்கேன் எனக்கு கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்ம குறை சொல்லி நோக்காறது இல்ல, எந்த பிரயோஜனமே இல்லை. நம்ம சரியா இருக்கிறோமா, அவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி நம்ம கீழ்ப்படிந்து இருக்கிறோமா, கடைசியில பரியாசக்காரத்தில் உட்காராமலும், இந்த கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு மத்தவங்களை கேவலமா பேசிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, பக்கத்துல கூட உட்காரக்கூடாது. நம்ம அவங்க பேசுறாங்கன்னா நம்ம சும்மா கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, அவங்க பக்கத்துல இருந்து உட்காரக்கூடாது. அதுல பாதிக்கப்படுறவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். நம்ம தூஷிக்கும் போது, அவங்களை கேவலப்படுத்தும் போது, அவங்க கிண்டல் பண்ணும் போது அவங்களுடைய மனது ரொம்பவே வேதனைப்படும். அந்த மாதிரி ஆட்கள் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, உட்காரக்கூடாது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நம்ம விதமா நம்ம ஒரு நாளும் நம்ம இருக்கக்கூடாது. 2வது வசனம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். நீ இந்த மாதிரி இல்லாம நீ எப்படி இருக்கு சொல்றாரு ஆண்டவர், இவ்விதமா இரு. கர்த்தருடைய வேதத்தில் நம்ம என்ன செய்யணும்னு, இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். அப்படி இருக்க முடியுமா, நம்ம இரவும் பகலும் நம்ம கர்த்தருடைய வேதத்திலேயே நம்ம இருக்க முடியுமான்னா சந்தேகம் தான். இப்ப எல்லாரும் நம்ம அப்படி இருக்கமா இல்ல, அந்த இதுல அப்பெல்லாம் பரிசுத்தவான்கள் இருந்தாங்க, நம்மளால இருக்க முடியுமா அப்படின்னா நம்ம இருக்கிறதுல நம்ம என்ன செய்யணும், உண்மையா ஆண்டுடைய வார்த்தையை நம்ம நிச்சயமா தியானிச்சு பார்க்கலான்ட்டு. முழு நேரமும் நம்ம இல்லைனாலும் கர்த்தருடைய பாத்துல உட்கார்ந்து அவர் கொடுக்கிற வார்த்தைகள் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால தியானிக்க முடியும், நிச்சயமா முடியும். நம்ம நினைச்சா எல்லாமே நம்மளால முடியும். அப்போ அவருடைய வார்த்தை என்ன சொல்றதுன்னு, மாடு இன்னைக்கெல்லாம் மேய்ஞ்சிட்டு நைட்ல உட்காந்து அசை போடுற மாதிரி கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை ஆண்டவர் பேசியிருக்காரு. அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி இந்த வார்த்தையில என்ன ஆண்டவர் எனக்கு பேசியிருக்காரு நம்ம யோசிச்சு அதுல தியானிச்சு பார்க்கும்போது நிச்சயமா நம்மளால முடியும் தான். நம்ம என்ன செய்யறோம், இது முடியாதப்பா, இன்னைக்கெல்லாம் உட்காந்து பைபிள் படிச்சுன்னு இருக்க முடியுமா, நம்ம வேலை இருக்குதுன்னு சொல்லிதான் நம்ம என்ன செய்வோம், யோசிப்போம். அது கொடுக்குற ஒரு வார்த்தையை கூட நம்ம சிந்திச்சுட்டே வேலை செய்யும் போது கூட நம்ம சிந்திக்கலாம், ஆண்டவர் என்ன நம்மளுக்கு வார்த்தைகளை இது மூலமா நம்மளுக்கு என்ன பேசுறாருன்றத நம்ம தியானிச்சு பார்க்கும் போது நிச்சயம் நம்ம வேலை செய்யும் கூட நம்ம என்ன செய்யலாம், தியானிச்சு பார்த்துக்கலாம். அப்போ கர்த்தருடைய வேதத்தை நம்ம தியானமா இருக்கும்போது நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்குங்களா, பாக்கியவான்களா இருக்கிறோம்ட்டு கர்த்தர் சொல்றாரு. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்லையா. அவருடைய வேதத்தை நம்ம தியானிக்கும் போது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம்
நம்ம செய்வதெல்லாம் நமக்கு வந்து வாய்க்கும். அப்ப இப்படி இருந்தாதான் நமக்கு செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்க கூட உட்கார்ந்துட்டு வந்து அவனுடைய ஆலோசனை கேட்டுக்கிட்டு பாவிங்க கூட இருந்தா நம்ம செய்வதெல்லாம் வாய்க்குமா? வாய்க்காது. அப்ப நம்ம ஆண்டவரை சொல்லிட்டு இருப்போம், ஏன்னா இதெல்லாம் செய்யறேனே அதெல்லாம் செய்யறேனே எனக்கு எதுவுமே கிடைக்கலையே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனா கர்த்தருடைய வேதத்துல நம்ம தியானமா இருக்கும்போது நம்ம செய்வதெல்லாம் நிச்சயமா இஸ்லாமத்துல நமக்கு வந்து வாய்க்கும். துன்மார்க்கரும் அப்படி இருக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பாவத்தை செய்யறதும் மற்றவங்களை பத்தி பொருளை பேசிட்டு உட்காந்துருக்கோம் ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு. அதெல்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிற ஒரு காத்தடிச்சு அவங்க பறந்து போயிடுவாங்க. அவங்க நினைச்சு நிக்க முடியாது. அப்போ துன்மார்க்கிற போல நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒரு நாள் வந்துட்டு தேவ பிள்ளைகள் இருக்கக்கூடாது. நம்ம வந்து நீதிமான்களா இருக்கணும்னு சொல்றாரு. கடைசி வசனம், கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். அப்போ நீதிமான்கள் வழியை யார் அறிஞ்சு வச்சிருக்கிறது? தேவன் அறிஞ்சு வச்சிருக்கிறார். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? இப்படிதான் இருக்கணும், இந்த விதமா தான் அவங்க நடக்கணும், இவ்விதமாலாம் இருந்தாலும் நான் இந்த ஆசீர்வாதம் எல்லாம் கொடுப்பேன்ட்டு ஆண்டவர் ரொம்ப கஷ்டமானது நம்மளுக்கு எதுவுமே அந்த ஜெபிக்கிறேன். அப்படியே வார்த்தைகளை நம்மளை தியானிச்சு பார்க்க சொல்றாரு. எத்தனையோ இடத்துல படத்தை பாக்குறது, சினிமா தேட்டர்ல உட்காந்துட்டு சினிமா கதைகள் வந்துட்டு பேசுறது, அதெல்லாம் தியானிச்சு பேசுறாங்க தான். இந்த சீன்ல இது நடந்துச்சு, அந்த சீன் நடந்துச்சு. சின்ன வாலிப பிள்ளைங்க நிறைய இருந்துட்டு பேசுறாங்க. அதெல்லாம் ஒரு கார்ட்டூன் சேனல்ல கூட அவ்வளவு இன்ட்ரெஸ்டா பேசுதுங்க குட்டி பிள்ளைங்க. வீட்டுல இருந்து பார்த்தா அவ்வளவு இன்ட்ரெஸ்டா அதை ஆராய்ஞ்சு பேசுதுங்க. அப்ப அதெல்லாம் ஆராயக்கூடியது கர்த்தர் அந்த ஞானத்தை எதுக்கு கொடுத்திருக்காருன்னா, நம்முடைய வேதத்தை தியானிச்சு பார்க்கறதுக்கு அந்த ஞானத்தை அந்த அறிவெல்லாம் நமக்கு வந்து கொடுத்திருக்காரு. இப்ப கர்த்தருடைய வார்த்தையை நம்ம இரவும் பகலும் போது ஆண்டுடைய வார்த்தையை நம்ம தியானிச்சு பார்க்கும்போது நம்ம என்ன செய்வோம்? எவ்விதமாய் நம்ம வந்து ஆசீர்வதிப்போம். அப்போ கர்த்தருடைய பிரியமில்லாத நம்ம முதல் வசனத்துல இருக்கிற மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அப்படியே யாருன்னா நம்ம கூட இருந்து அவங்க பக்கத்துல இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் இந்த நேரத்துல நம்ம என்ன செய்யலாம்? ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா நான் தெரியாம நான் இதை பண்ணிட்டேன் ஏசப்பா, நம்ம என்ன செய்யலாம்? ஒரு மன்னிப்பு கேட்கலாம். நான் உங்களுடைய வார்த்தை நாங்க தியானமா இருப்போம் ஏசப்பா, நாங்க பாக்கியவானா இருக்கணும் தகப்பனே, நாங்க செய்வதெல்லாம் வாய்க்கணும் ஏசப்பான்னு நம்ம ஒரு விஷயம் எல்லாரும் தாழ்த்தி தேவன்கிட்ட அர்ப்பணிக்கலாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது, எப்பவுமே உண்டு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையை தவிர நம்ம வாழ்க்கையில வேற எதுவும் நம்மை காப்பாற்றாது. ஆமென். ஆமென். ஆமா, ஆண்டவருடைய பலத்தையும் கிருபையும் வல்லமையும் தவிர நம்முடைய வாழ்க்கையில எதையுமே நம்ம காப்பாற்ற முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் ஒருவர் தான் நம்மை காப்பாற்ற வல்லமையானவர். ஆமென். ஆமென். கர்த்தருடைய கரத்துல உங்களை நீங்க ஒப்பு கொடுங்க. ஆவியானவர் கரத்துல உங்களை அப்படியே அர்ப்பணிங்க. ஆவியானவர் நிச்சயமா உங்களை நடத்த அவர் வல்லமையானவர். ஆமென். அவருக்காக அதிகமா ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்க நடுவுல பிரசன்னமா இருக்க வல்லமையானவர். ஆமென். தொடர்ந்து ஜெபிங்க. ஆவியானவர் உங்களை நிச்சயமா நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. சாட்சியை கூட நம்ம கேட்க போகிறோம். நமக்கு இருக்கிற ஜான்சி அம்மாவும் சாட்சி பகிர்ந்து கொள்வாங்க. அதன் பிற்பாடு நமக்கு இருக்கிற கவிதா சிஸ்டர் அவங்க தேவவார்த்தை சாட்சி பகிர்ந்து கொள்வாங்க. சாட்சியாக நிறுத்த கர்த்தருக்கு நான் நன்றி சொல்றேன். நேற்று கூட எனக்கு பலவீனமா இருந்தது. இன்னைக்கு காலையில கூட அவங்க என்னை எழுப்புறப்ப என்னால் முடியவே இல்லை. அந்த தொண்டை வந்து கொஞ்சம் சரியில்லை. பாப்பாவுக்கு அந்த சளி இருந்ததுனால அவளை நான் பார்த்துட்டு இருக்கிறதால எனக்கும் கொஞ்சம் நேரத்தெல்லாம் ரொம்ப பலவீனம் இருந்தாலும் அதெல்லாம் தாங்கி நான் ஸ்தோத்திரம் சொல்லி அவர் வார்த்தைக்குள்ளாக அவர் என்ன சொன்னார்? நான் வார்த்தையாக இருக்கிறேன்னு சொன்னார். அது வார்த்தையாக அவர் வேதத்தில் தான் இருக்காரு. அந்த வார்த்தையை சொல்லி எனக்கு பலப்படுத்தி நீ காலையில் கூட என்னால் முடியவே இல்லை, நிற்கவே முடியல, கைகாலெலாம் நடுங்குது. இருந்தாலும் எனக்கும் என் கணவருக்கும் அப்படி ஒரு வைராக்கியம். செத்தாலும் வந்து ஆலயத்தில் தான் சாகணும், ஒருவேளை மறிச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் அந்த கடந்து வந்து பாப்பா தூங்க சொன்னால் தூங்கிட்டு எல்லாம் சுத்தமாக நடந்து வர முடியல. இதில் ஏறி வர்றப்ப ரொம்ப உடம்புலாம் தண்ணியெல்லாம் ஊற்றி ஒரு மாதிரி வந்து இருந்தாலும் என்ன என் கிறிஸ்துவாலே முழங்கால் போட்டேன். அப்படியாக தண்ணியெல்லாம் வேர்த்து ஊத்துறப்ப எங்க இருந்தோ அப்படி ஒரு சில்லுன்னு ஒரு காற்று என் மேல மோதி உண்மையிலே அவர் எவ்வளவு நல்லவர். அந்த காற்று என் மேல படப்பட எனக்கு அந்த படபடப்பு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அடங்கி அவரை ஆராதிக்க தேவன் கிருபை பாராட்டினார். அவர் ஆதியும் அந்தமும் அல்பம் உமேகம் முந்திரி இருக்குது எல்லாவற்றுக்கும் எல்லாமுமா இருக்கு. கரத்துல கொடுத்திருக்கிறார். நம்ம கரத்துல இருக்கிற மகளே, உனக்குள்ள இருக்கிற மகளே, மூச்சு போற வரைக்கும் அவர் கொடுத்தது வச்சுட்டு போகிற வரைக்கும் அவர் நம்மளை பலப்படுத்தி பாருங்க அந்த விசுவாசத்துல. நாங்க என்ன அதுக்காக நன்றி சொல்றேன். அது மாத்திரம் இல்லை, என் மக செல்லின்னு அவங்க எல்லாருக்காகவும் தெரியும். அவருடைய கணவர் வந்து அவங்க ஐடியில் கம்பெனியில் வேலை பார்த்தாங்க. நல்ல பையன், நல்ல இதுதான் கல்யாணம் முடிச்சு கொடுத்தா. அந்த திடீர்னு அந்த வேலையிலேருந்து நைட்டு வேலை, அந்த வேலை வேண்டாம் பகல் ஷிஃப்ட் வேணும்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்க. அது கிடைக்கல. கிட்டத்தட்ட இப்போ 1.5 வருஷம் மேலே ஆயிடுச்சு, வேலையே கிடைக்கல. எல்லாருமே ஒரு மாதிரி சொன்னாங்க, படித்த பையன் வசதி எப்படி கட்டி கொடுத்தாங்கன்னு. நாங்கள் எதையுமே கேட்கல.
அவரையே நம்ம நோக்கி பார்த்துட்டே இருந்தோம். என் மகளையும் நம்ம சொன்னேன், யாரையும் பார்க்கலாம், அவரை மட்டும் பாரு, அவர் கண்டிப்பா செய்வார் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஐயா கிட்ட கூட சொன்னோம். ஐயா பாரப்பட்டு செவிச்சாங்க. ஐயாவுக்கு ரொம்ப நன்றி, அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த போன மாசத்துல ஆண்டவர் எங்கள் வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க. அவங்க ஃபஸ்ட்டு இருந்து அவங்க என் பிள்ளை கேட்டாங்க. நான் என் கணவருக்கு கூட தெரியாது. நாங்கள் எவ்வளோ அவங்க நல்ல வசதி, ஆனால் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு, தரமாட்டேன் அப்படின்ட்டு. ஏன்னா நான் இருந்து வந்துதான் நான் வந்தேன். எனக்குள்ள ஆண்டவர் பேசி அவர் வார்த்தைகளை நிலைச்சி நான் வந்துட்டேன். ஆனால் என் பிள்ளைலாம் அப்படி இருப்பான்னு சொல்ல முடியாது. அதனால நான் இப்போ ஒரு எப்படி சொல்கிறது, அவங்க வந்து அவங்களோட வழியில் மாற்றிட்டாங்கன்னா இப்போ ஆண்டவர்கள் இருக்குதுனால ஆண்டவர்கள் வந்துட்டு அவங்க இந்துங்கிறத நம்ம கொடுத்தா இந்துல தான் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அது பெண்ணை கொடுக்குறதுல போராட்டம் இருக்குதுன்னு சொல்லி நான் மனசில் நினச்சி நான் தரல அப்படின்ட்டு. ஆனால் அன்றைக்கி அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க, கேட்டாங்க என்ன பையன் என்ன செய்கிறான்னு சொல்லிட்டு. நான் உண்மையிலே நான் போய் தான் சொன்னேன், பையன் அம்பத்தூரில் ஐடியில் வேலை பார்க்குறாங்கன்ட்டு. ஆனால் சொல்லிவிட்டு அவங்க போயிட்டாங்க. ரொம்ப பாரப்பட்டாங்க. போய் சொல்லிட்டப்பா இது மன்னிக்கிட்டு. ஆனா என் தேவன் நல்லவர். அம்பத்தூர்ல அதே அம்பத்தூர்ல வேலை கிடைக்கிறது. அதே மாதிரி அந்த அவங்க வந்துட்டு போனா மறுவாரமே இன்னொரு தம்பி நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. அவங்களும் கேட்டாங்க, அக்கா ஆண்டி அக்கா வீட்டுக்காரர் எங்க வேலை பார்க்குறாரு. திரும்பவும் அந்த தம்பிக்கு நான் அப்படிதான் போய் சொன்னேன், அம்பத்தூர்ல ஐடியில் வேலை பார்க்கங்கப்பான்ட்டு. ஏன்னா வேலை செய்யலை அப்படின்னாக்கா தப்பா நினைப்பாங்க, அவங்களையும் நினைப்பாங்க, நம்மகிட்ட கேள்வி கேட்பாங்க அப்படின்ட்டு. நான் சொன்னேன், சப்பா நான் வார்த்தையில் சொன்னேன், ஆனால் நீங்கள் வார்த்தையாக இருக்கிறீங்க, கிடைக்க செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி நான் அம்பத்தூர்லன்னு கேட்கல, அவங்களுக்கு வேலை கொடுப்பீங்கன்னு. அந்த என் தேவன் எவ்வளவு நல்லவர். நான் சொன்ன அந்த வார்த்தையை நான் மறந்துட்டேன். அவர் கவனிச்சுட்டே இருந்து எவ்வளவு நம்பிக்கையா சொன்னேன்னு அதே அம்பத்தூர்ல ஆண்டவர் வேலை கிடைக்க வேலைக்கு கடந்து போயிட்டு இருக்காங்க. ஆண்டவர் நல்லவர் என்பதை வார்த்தை இருக்கிறது. அப்படியாக எங்களுக்கு எவ்வளவோ நன்மைகள். நான் கடந்து வந்த பாதை பயங்கரம். நான் இருக்கேன் அவன் சாட்சியா. அவனே வேண்டான்னு சொல்லி நாளைக்கெல்லாம் இது பண்ணேன். அதுலேயும் ஆண்டவர் ஐயா மூலமா பேசி நான் உனக்கு தருவேன், பையன் தருவேன், ஒரு குறை இல்லாமல். ஏன்னா இன்ஜெக்ஷன்லாம் போட்டேங்க. டாக்டரே சொன்னாங்க நீ இது பண்ண அந்த குழந்தை குறையாதான் இருக்குன்னு சொல்லி. ஆனால் ஐயா சொன்னாங்க நீ இல்லைம்மா, ஆண்டவர் முழுமையாக தருவார், சாட்சியான இருக்கா. அப்படியாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நாங்கள் அவரை நம்பி அவரை சார்ந்து வாழ்றோம். இன்னைக்கு கேட்ட சங்கீதத்தின்படி ஆலோசனைப்படி துப்பாருக்கு வழியில் நிற்கிறது இல்லை, பாவிகளுக்கு நாங்கள் துணை போகிறது. அதனால எங்களுக்கு ரொம்ப கெட்ட பேர். எனக்கு என் கணவருக்கு ரொம்ப கெட்ட பேர். பரவாயில்ல, அந்த இடங்களுக்கு வேண்டாம், எத்தனை லட்சம் கொடுத்தாலும் அந்த இடத்துல நாங்கள் நிற்க மாட்டோம். கஞ்சியை குடிச்சா கூட கர்த்தருக்கு உண்மையாக சொல்லி நாங்கள் உண்மையா இருக்கிறோம். உண்மையாகவே இந்த இடத்தை கொடுத்து ஆண்டவர் எங்களை சாட்சியாக வச்சிருக்கோம். அதுக்காக கொடா கொடி நாமத்துக்கு மகிழ்ச்சி உண்டாவதாக. கர்த்தரை சாட்சியா நிறுத்தலுக்கு ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். என் கணவர் வந்து 3 மாசம் முன்னாடி மச்சிட்டாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த சூழ்நிலையில கூட இருந்துட்டு உண்மையாவே நான் இப்போ வந்து நிக்கிறேன்னா கர்த்தருடைய மாத்திரம் தான் நான் வந்து நிக்கிறேன். இல்லைன்னா என்னால் நீங்கள் நிற்க முடியாது. நான் இந்த அளவுக்கு இருக்கிறேன்றனாவே என்னால் இருப்பேனாண்டி இது வரைக்கும் நானே யோசிச்சு என்னையே நான் பார்த்துக்கிறேன். என்னால் இருக்க முடியுதா, நான் இருக்கிறேன்னா நான் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறேனாண்டி என்ன நானே வந்து கேள்வி கேட்டுக்கிறேன்ட்டு. ஏன்னா வந்து என் கணவரன்ட்டு இல்லை நான் சொல்ல, அவ்வளோ ஒரு அன்பான ஒரு மனுஷன். கல்யாணம் 23 வருஷம் ஆகுது. 23 வருஷத்துல எனக்கு வந்து கோபமாக கூட அவர் வந்து பேசினது கிடையாது, ஒரு அடி கூட வந்து அடித்தது கிடையாது, எந்த ஒரு கெட்ட பழமும் கிடையாது. நல்ல மனுஷன். எதுவாக இருந்தாலும் என்னை கேட்டுட்டு செய்வார். அதே மாதிரி நானும் எந்த விஷயம் செய்யறாருனாலும் அவரை கேட்டு தான் நானும் வந்துட்டு செய்வேன். எந்த விஷயமும் அவர் மீறி நான் செஞ்சிடவேன்ட்டு மாட்டேன். எல்லா விஷயத்துலும் ரொம்ப எனக்கு வந்து எப்படி இருப்பாருன்னா, எனக்கு உடம்பு முடியல, நான் அவ்வளோ தவிச்சு போய் எல்லாத்தையும் எனக்கு கூட இருந்து செய்கிற மனுஷன்ட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே இருந்து சரி. ஆனாலும் கத்துற அந்த இடத்துல அந்த இழந்துட்டு அந்த நேரத்தில் எனக்கு என்ன செய்யணும், ஒரு பைத்தியம் மாதிரி நான் இருந்தேன். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட பேசி பிரதர் சொல்லுவோம், ஆண்டி வந்து எனக்கு சொல்லுவோம், கர்த்தருடைய வார்த்தை தான் என்ன வந்து என்ன செய்யுது இந்த வரைக்கும் தேய்ச்சி வச்சிருக்குது. அந்த வார்த்தை தான் ஒவ்வொரு நாளும் படிக்கும்போது ஆண்டவர் தான் என் கூட வந்து எனக்கு வந்து தேய்ச்சிட்டே இருக்கிறாரு. இன்னொரு விஷயம்னா வந்து ஒரு லட்சம் நம்ம வீடு வந்து இன்சூரன்ஸில் வந்து போட்டு வச்சுருந்தாரு. அவரு மறைச்ச பிறகு நம்மளுக்கு வந்து என்ன செய்யணும்னா அந்த இன்சூரன்ஸ் நம்ம கிளைம் பண்ணணும்னா அவருடைய டெத் சர்டிஃபிகேட் வந்து அதில் ஒரு டாக்டர் சர்டிஃபிகேட் பண்ணுறது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. எல்லா டாக்குமெண்ட்டும் நம்ம என்ன பண்ணிட்டு சப்மிட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டு வந்து அந்த சர்டிஃபிகேட்டுக்காக என்ன செஞ்சு அந்த கிளைம் ஆகாமே அப்படியே இருந்துச்சு. நம்மளும் என்னென்ன ஓட்டு ட்ரை பண்ணி வாங்கணும்னு நினச்சோம். ஏற்கனவே பெதஸ்டாக் கூட்டிகிட்டு போயிருந்தவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும். அங்கே போயிருந்தாலும் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் அவங்க தரமாட்டாங்க, எந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுமே இது மாதிரி இது கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அதுக்கப்புறம் நான் வந்து போறவான்னு சொல்லி சிஸ்டர் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்காக ரொம்ப பிரயாசப்பட்டாங்கப்பா. அவங்க திருவள்ளூர்லாம் ஐயாலாம் போய் அவ்வளோ நேரம் போய் உட்காந்துருந்து அங்கேருந்து கேட்டு கூட என்ன என்னால் வாங்க முடியல சிஸ்டர். பிரதர் ஒரு வார்த்தை சொன்னாரு, சிஸ்டர் உங்களுக்காக ஒன்று முடியும்னா நான் யாருக்காகனா போய் நான் விழுவேன் அப்படி ஒரு வார்த்தை எனக்கு வந்து சொன்னாரு. இந்த மாதிரி எந்த மனுஷங்க நமக்கு வந்து சொல்ல முடியும்? ஏன் நமக்காக போய் எடுத்துட்டு காலில் போய் அவர் ஏன் வந்துட்டு விழணும்? ஆனால் அந்த வார்த்தை என்ன சொன்னாங்க, வீட்டில் போய் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதேன். ஏசப்பா இப்படிலாம் ஒரு ஊழியக்காரங்க எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே, சபையாரா சேர்ந்து ஜெபிச்சிருக்காங்க. நான் அடுத்த வாரம் போகும்போது நிச்சயமா நான் ஒரு சாட்சியாக தான் வந்துட்டு நிற்கணும். இந்த சர்டிஃபிகேட் எப்படியாவது ஏசப்பா நீங்கள் எனக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட தான் நானும் வீட்டில் போய் ஜாப் பண்ணேன். சபையாரா நீங்கள் எல்லாருமே எங்களுக்காக வந்துட்டு நீங்கள் ஜெபிச்சிங்க. போன வாரம் வந்துட்டு ஆண்டவருடைய பாத்தில் உட்காரும்போது இல்லை கூட நம்ம சுவாமி கூட ரொம்ப இடத்துல ட்ரை பண்ணேன். 1 லட்சம் ரூபாய் கேட்டாங்க அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறது. இன்னொரு இடத்துல கேட்டால் 60,000 ரூபாய் கேட்டாங்க. இன்னொரு இடத்துல கேட்டால் 50,000 ரூபாய் கேட்குறாங்க. நாங்கள் ஃபுல்லாக வந்து எங்கள் ஹாஸ்பிட்டல்லே நாங்கள் வந்து பார்த்து ட்ரீட்மெண்ட் பார்த்து வெளியில் போன வரைக்கும் இந்த மாதிரி டெக் ஆகிட்டாலும் ஃபுல்லாக நாங்கள் சம்பாதி தரோம். 1 லட்சம் ரூபாய் தரீங்களா? நாங்கள் தரோம். அதுக்கு கூட நாங்கள் என்ன நம்ம சூழ்நிலை இருந்து அவங்க கேட்குறாங்க கூட அவங்க புரிஞ்சுக்க முடியாமல் பணத்தை தான் இந்த உலகத்தை செய்துட்டு பெருசாக அந்த தேவைக்குது. இவ்வளோ பணம் தந்தீங்கன்னா நாங்கள் தந்துடுறோம். அப்போ இல்லாத ஒருத்தரை இருக்க வைக்கிறதுக்கு கூட பணத்தினால முடிஞ்சு அவங்க கொடுக்க முடியும். இதில் பணத்தை தான் பிரதானமாக வச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் கத்தரை தான் நான் முழுசான்ட்டு உண்மையாகவே எனக்கு நான் நம்பினேன். ஆண்டவரே அங்கே திருப்பி போய் நம்ம பக்கத்து ஹாஸ்பிட்டல் பேசினேன். பக்கத்தில் எனக்கு வந்து பில்டர் ஒருத்தருக்கு அப்ளிகேஷன் சொல்லிட்டு அந்த அண்ணக்கிட்ட போயிட்டு இங்கே ஆச்சரன் பக்கத்தில் வச்சுக்கிறான்ட்டு என் ஃப்ரெண்டு இருக்கா அவங்க வீட்டுக்காரிட்ட போய் சொன்னேன். ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு, எங்களுக்கு நம்மளுக்கு கத்தசாலே கேட்டு வாங்கினா கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ண, நீ கவலையே படாதுமா. நாங்க கிட்ட இருந்து எல்லாரையும் வச்சு நான் பேசினா உங்களுக்கு கண்டிப்பா நான் வாங்கி தரேன். நீ எந்த விதத்துலயுமே நீ என்ன செய்யறதுன்ட்டு நீ கவலைப்படாத, உங்களுக்கு கண்டிப்பா நான் வாங்கி நான் கையில கொடுப்பேம்மா, நீ நம்பிக்கையா இருமான்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. ஆண்டவருக்கு அப்பயே நேசப்பா இந்த மனுஷங்க மூலமா நீங்க தான் ஏசப்பா கிரியை செய்யணும். அப்ப கூட இருந்துட்டு இவங்களை நம்பியிருந்தாலும் கர்த்தர் நான் உண்மைதான் இருந்துச்சு நம்புறேன். இவங்க கூட நீங்க தான் இருந்து எனக்கு இது எல்லாத்தையும் நீங்க நிறைவேற்றி கொடுங்க. நாடகம் கிட்ட தான் அப்பயும் நான் ஜெபிச்சேன். அப்புறம் கவுன்சிலர் கிட்ட எல்லாம் வந்துட்டு போய் கேட்டனால நாங்கள் கூட வரேன் சிஸ்டர், கூட வந்து உங்களுக்கு கிட்ட இருந்து நான் வாங்கி கொடுத்துட்டு நான் வரேன் அப்படின்னு கால் பண்ணி கேட்கும்போது அந்த டாக்டர் இப்போ வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஊருக்கு போயிருந்தாருன்னு சொன்னாங்க. ஏசப்பா என்ன ஏசப்பா நம்ம கேட்கும் போது இவங்க ஊருக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்களே, இவங்க உண்மையா சொல்றாங்களா இல்லைன்னு கூட நமக்கு எடுத்துட்டு தெரியலையா. நான் அதுக்கும் ஒரு பக்கம் வந்துட்டு ஜெபிச்சுட்டு தான் இருந்தேன். அப்புறம் கவுன்சிலர் ஃபோன் பண்ணிமா வந்துட்டாங்க உங்க ஊர்ல இருந்துட்டு, நீங்க உடனே கிளம்பி வாங்க சிஸ்டர், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரத்துக்கு உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும், உங்களுக்கு பழைய நினைவுலாம் வரும் தான், நீங்க என்ன தப்பா நினைச்சிக்காதீங்க, ஆனா நீங்க வந்தாதான் அவர் கொடுப்பாரு, இல்லைன்னா நீங்க இல்லைன்னா கூட நான் வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. அப்பயே நான் வந்து ஜாப் பண்ணிட்டு தான் வந்துட்டு போனேன். ஏசப்பா நான் உங்களை நம்பி தான் நான் போறேன். அந்த இடத்துல நான் எந்த இடத்துல அவர் எதுவுமே என்ன கேட்காம தான் சர்டிஃபிகேட் வந்து எனக்கு வந்து கொடுத்துடணும், உட்கார்ந்தங்களோட டாக்டர் கிடையாது, நீங்க தான் ஏசப்பா அங்கே இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் கடந்து போனேன். அப்படி வந்துட்டு போனா அவர் வந்து ஒரு மூச்சு காட்ட ஒன்றும் செய்யல, அவ்வளோ ஒரு நல்லா ஒரு தன்மையா அவர் வந்து பேசினார். அவ்வளோ கத்தோடைய பிள்ளை தான், அவ்வளோ ஒரு தன்மையா பேசினேன். என்னம்மா ஆச்சுன்னா இந்த மாதிரிலாம் நடந்ததுங்கயான்னு சொல்லிட்டு சொன்னேன். நீங்க ஏமா அப்பயே வாங்காமட்டு போயிட்டீங்க, அந்த சூழ்நிலை எங்களுக்கு தெரியல, இன்சூரன்ஸ் போட்டது எனக்கு தெரியாதுங்க. அப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சுன்னும் போது என்னம்மா உங்களுக்கு எழுதி கொடுக்கணும் சொல்லுமா, நான் அப்படியே எழுதி தரேன்னு சொல்லிட்டு மாதிரி வீட்டில் ஆயிடுச்சுன்னா கொண்டு வந்தா நான் நீங்க வந்து பார்த்து டிக்ளேர் பண்ணதா மட்டும் எனக்கு எழுதி கொடுங்க சார், நீ என்ன சொல்ல நான் அப்படியே நான் எழுதி கொடுக்குமான்ட்டு ஒண்ணுமே பேட்டு கேட்கல. அவர் அப்படியே எழுதி கொடுத்து சைடு போட்டு சீல் போட்டாரு. யாருக்குமே இதை நாங்கள் கொடுக்க மாட்டோம், இருந்தாலும் வந்து இவங்க கவுன்சிலர் சொல்றாங்களேன்றதுக்காக நான் கொடுக்குறேன். ஏன்னா இதெல்லாம் பெரிய பிரச்சனையாகும் உங்களுக்கு இருந்துட்டு, உங்களுக்கு இந்த ஃபீல்டில் இருக்கவங்களை கேட்டுன்னா உங்களுக்கு தெரியும். இது இருந்தாலும் நாங்கள் வந்து இவங்க சொல்றாங்களேன்றதுக்காக நான் கொடுக்குறேன், நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாமே உங்களுக்கு கிளைம் ஆயிடும், நீங்க தைரியமா கலந்து போகணும். அவரு எனக்கு என்ன சொன்னார், தைரியம் சொல்லி அனுப்பினாரு. இது அவரு சொல்றதை விட கர்த்தர் தான் எனக்கு இது உண்மையான ஆண்டவர் தான் நான் நன்றி சொல்றேன். அது கிடைச்சி வாங்கின அன்னைக்கு ஈவினிங்கே வந்து உடனே போட்டோ எடுத்து நாங்கள் மெயில் பண்ணி அனுப்பிச்சு வச்சோம். அந்த செகண்டே எங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு கிளைம் ஓகே ஆயிடுச்சு, எந்த பிரச்சனை இல்லைன்னா 10 நாள்ல உங்களுக்கான பணம் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அப்படின்னு உடனே மெசேஜ் அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. ஆண்டவருக்கு நான் கோடி கோடி நிக்க சொல்லலால எல்லா சூழலும் அவருதான் எனக்கு கூட இருக்கிறாரு. இனி அது வந்து கிளைம் ஆகிய டாக்குமெண்ட் கையில வர வரைக்கும் தேவனுடைய பொறுப்புல தான் நான் படிச்சிருக்கிறேன். கர்த்தர் நிச்சயமா நேர்த்தி என் கையில வந்து நான் விசுவாசிக்கிறேன். இவ்வளவு பெரிய காரியத்தை செய்த தேவனுக்கு நான் கோடி கோடி நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் ஜெபிச்சிங்க, எனக்கு சபையார் எல்லாருக்கும் நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்தார். ஆமென். இந்த ஒரு வைத்தியக்கார டாக்டரும் போட மாட்டான்னு சொன்ன இடத்துல ஞானிகளை வெட்கப்படுத்தி கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க. ஆமா, கர்த்தரை நம்பினா எல்லாமே ஈஸியா முடியும். உலகத்தை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் பேரில் நம்ம பற்றுதலா இருக்கும். ஆமென். மனுஷனால முடியாததுதான், இந்த டாக்டரால கூட அது முடியாது.
இந்த டாக்டரால கூட அது முடிஞ்சிருக்காது, ஆனால் கர்த்தரால் முடியும். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்க விடுதலை உண்டு. இருந்தா போதும். நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்ற ஒரு காரியம், இயேசு முதல்ல வர வைங்க. இயேசு முதல்ல வந்தாவே எல்லாமே பின்னால வந்துரும். ஆமென். அவர் முதல்ல உள்ள வரணும். அவர் வந்தாதான் நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும். மனுஷனால் அல்ல, உலகத்தால் அல்ல, மனுஷனால ஒரு எல்லை வரைக்கும் தான் கொடுக்க முடியும், ஒரு எல்லை வரைக்கும் தான் போக முடியும். ஆனால் ஆவியானவர் அதை காற்றிலும் மேலாய் செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். சில பேர்லாம் சொல்லும் போது மனசை உடைக்கிற அளவிற்கு இந்த வார்த்தையை சொல்லும் போதெல்லாம் நான் நொறுங்கி போன ஒரு நேரத்துல ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, நீர் மனிதனை காட்டிலும் மனுஷனை காட்டிலும் மேலானவர், நீங்க செய்வீங்கப்பா, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. யோபு அறிந்து கொண்டதை போல நாங்க நீங்க அறிந்து கொள்ளுகிறோம். நீங்க சகலத்தையும் செய்ய வல்லவர், செய்ய நினைத்தது தடைபடாதப்பா, செய்வீங்க. என்ன தாமதமாகும், தரமாய் நீங்க கொடுங்க. 1 லட்சம் ரூபாய் கேட்ட இடத்துல, 60,000 ரூபாய் கேட்ட இடத்துல, 50,000 ரூபாய் கேட்ட இடத்துல ஒரே ஒரு பைசா கூட வாங்க, 10 ரூபாய் கூட செலவு செய்யல. நாங்க ஆவியானவர் நேர்த்தியாய் முடித்து கைகளில் கொடுத்திருக்கோம். இதுதான் கர்த்தருடைய மகத்துவம். உங்களுக்கு அடிக்கடிக்கு சொல்ற ஒரு காரியத்துல மாத்திரம் நீங்க ஆழமா உறுதியா விசுவாசத்தோடு இருக்கணும். ஆண்டவர் மேல வச்ச நம்பிக்கையில நீங்க பின்வாங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் உண்மையா இருங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் விசுவாசத்தோடு இருங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்பிக்கையா இருங்க. அவர் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்ய. என்ன சொல்றேன், சில மனிதர்களும் சொல்லும் போது ஆமா இது முடியாது போல, இதுக்கு வழியே இல்ல போல அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம் இல்லையா? வழியே கிடையாது அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம். அந்த திருவள்ளூர் பகுதிக்கு போகும்போது கூட அதை தான் நினைச்சோம், வழியே இல்ல, எல்லா வழியும் அடைந்து போயிடுச்சு. ஆனா நமக்காக வழியை திறக்கிறவர் நம்ம கூட இருக்கிறார் என்பதை நம்ம கொஞ்சம் மறந்துட்டோம். அல்லேலூயா. ஆனால் அவர் மறக்கவே இல்லைப்பா, சொன்னதை நான் செய்வேன், கலந்துறேன். 175 வயதுல ஆபிரகாமை அழைத்தவர் 100 வயசு வரைக்கும் அந்த நினைவுகளை வச்சு மறக்கவே இல்லை. இன்னைக்கு சொன்ன வார்த்தை நாளைக்கு மறந்து போகிற மனுஷனுக்கு மத்தியில 100 வயசு வர வரைக்கும் ஆபிரகாமுடைய அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் மறக்கவே இல்லை. காரணம் என்னன்னா, வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர். அப்படிப்பட்ட கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். பயப்படாதீங்க, திகில் கொள்ளாதீங்க. கர்த்தர் யாவற்றையும் செய்ய மகத்துவமானவர். ஆமென். இன்றைக்கு நாம தரையில் இருக்கலாம், நாம குப்பையில் இருக்கலாம், குடிசையில் இருக்கலாம். ஒரு நாள் கர்த்தர் கோபுரத்துல கொண்டு போய் வல்லமையானவர். ஆமென். தொடர்ந்து ஜெபிங்க. உண்மையாவே கர்த்தர் மிகப்பெரிய சாட்சியை கர்த்தர் இந்த நாளிலும் நம்மோடு கேட்கும்படியான கர்த்தர் பேசுகிறார். ஆமென். இன்னும் தொடர்ந்து ஜெபிங்க. ஆவியானவர் தொட்டாலே சரீரத்துல எல்லா வியாதியும் பஞ்சாய் பறந்து போகும். ஆமென். அவருடைய வார்த்தையில நாம உண்மையா இருக்கோம். விடுதலை யாருக்கு வரும்? அவரை நம்புகிறவர்களுக்கு. அதிசயம் யாருக்கு நடக்கும்? அவரை நம்புகிறவர்களுக்கு. நீங்க நான் அவரை நம்புறோம் அப்படின்னா அதிசயத்தை காண கர்த்தர் உதவி செய்வார். அதனால தொடர்ந்து ஜெபிங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. நாம இந்த 1 மாத காலமா தியானிச்சுட்டு வந்திருக்கிற அந்த வேத பகுதி இன்றோடு நாம முடிக்க போறோம். இதுக்கு மேல இல்ல, முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இன்றோடு நாம அதை முடிக்கலாம். என்ன வசனத்தை குறித்து நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம்? எந்த வார்த்தையை குறித்து நம்ம தியானிக்கிறோம்? பட்டாதீங்க, கர்த்தர் தெளிவா டக்குன்னு சொல்லிடுறோம். இந்த 1 மாச காலமா நம்ம அதை தியானிச்சுட்டு இருக்கோம். அத என்ன, எப்படி ஜெபத்தை குறித்து நான் எப்படி சொல்றேன்னா, எப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுக்கணும், எந்த விதமான ஜெபத்தை நான் ஏறெடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த 1 மாத காலமா நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு நாம பார்க்க போற 16வது தலைப்பு, ஒரே இருதயத்துடன் நாம ஜெபிக்க வேண்டுமா? எப்படி ஜெபிக்கணுமா? ஒரே சிந்தை, ஒரே இருதயம், ஒரே விசுவாசத்தோட நம்பிக்கையோட நாம ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஒரே இருதயம் எங்க இருக்கோ அங்கதான் பரிசுத்த ஆவியானவர் விடுதலையை நம்ம பார்க்க முடியும். அப்ப நம்ம ஜெபிக்கும் போது நமக்குள்ள ஒரே இருதயம் இருக்கணும், ஒரே சிந்தை இருக்கணும். ஆவியானவர் மேல நம்ம நம்பிக்கை வச்சுட்டோம் அப்படின்னா அந்த நம்பிக்கையிலிருந்து கடுகளவு கூட விலகி போக கூடாது. அல்லேலூயா. ஒரு வார்த்தை அழகா சொல்ல வேத வசனம், கடுகளவு விசுவாசம் உனக்குள்ள இருந்தா, ஆமா, அந்த கடுகளவு விசுவாசம் எப்படி இருக்கணுமா? உண்மையா இருக்கணும். அந்த கடுகளவு விசுவாசம் சொல்றோம்ல, அந்த கடுகளவு விசுவாசத்தில் அந்த உண்மை என்பது இருக்குன்னா கட்டாயமா நாம் அதிசயத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம் அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை எடுத்தவர்கள் வேகமாய் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 32வது வசனம்.
விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளை ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. அன்றைக்கு பெந்தேகோஸ்தே என்னும் நாட்களில் அப்போஸ்தலர் காலகட்டங்களிலே இன்னைக்கு நம்முடைய சபையெல்லாம் எப்படி மாறணுமா, எப்படி மாற வேண்டியது இருக்கு? நம்ம சபையெல்லாம் எப்படி மாறணும்? நாம எப்படி மாறணும்? அப்போஸ்தலர் காலத்துக்குள்ள மாறணும். அப்போஸ்தலர் காலம் எப்படிப்பட்ட காலம்னா, எதையும் ஆண்டவருக்கு மேல பெருசா நினைக்கவே மாட்டாங்க. எதையும் தனக்கென்று கொள்ளாமல் எல்லாமே ஆண்டவருக்காக விற்று கொடுக்கிற நாட்கள் தான் அந்த அப்போஸ்தலர் நாட்கள். இன்னைக்கு சபைகளுக்கு நாம சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னா, நாம எல்லாமே அப்போஸ்தலர் நாட்களுக்கு மாற வேண்டும். அப்போஸ்தலர்களாய் போல நம்ம மாற வேண்டும். அந்த காலகட்டங்களில இதுல நீங்க வாசிக்கிற 31வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபம் பண்ணும்போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் ஜெபம் பண்ணும்போது அந்த இடத்துல அவர் கூடி இருக்கிறாங்க. அந்த கூடி இருக்கிற அந்த இடத்துல என்ன நடக்குதா? அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஆமா, தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். காரணம், அவர்கள் எல்லாரும் ஒரே சிந்தை உடையவர்களா இருந்தாங்க, ஒரே மனதுடையவர்களா இருந்தாங்க, ஒரே இருதயம் படைத்தவர்களா இருந்தாங்க. பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ள கொண்டு வரணும்னா சபைகளுக்குள்ள ஒரு மனம் அவசியம், ஒரே இருதயம் அவசியம். இன்னைக்கு அநேக சபைகளுக்குள்ள காணப்படுகிற காரியம் என்னன்னா, ஒரு மனம் இல்ல. சபையில மாத்திரம் இல்ல, குடும்பத்தில் அது நடக்குது. ஏன் சபையில நடக்குது சொல்லுங்க? ஏன் சபையில ஒரு மனம் ஏன் சபையில இல்லாம போகுது? முதல்ல குடும்பத்துல இல்ல, அதனால நமக்கு சபைக்குள்ள இல்ல. புரியுதுங்களா? சபையாகிய நமக்குள்ள அந்த ஒரு மனம் இல்ல அப்படின்னா எங்குமே அந்த ஒரு மனத்தை நம்ம விதைக்க முடியாது. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் பார்க்கும்போது மேல் தோற்றத்திற்கு மாத்திரம்தான் முகத்துல சிரிப்பு உண்டு, ஆனா உள்ள ஆழத்துல அநேக வஞ்சனைகள் உண்டு. அல்லேலூயா. ஆனால் இப்படி இருதயம் உள்ளவர்கள் இடத்துல பரிசுத்த ஆவியானவர் வர முடியாது. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் வரணும்னா இந்த இடத்துல வேதம் சொல்லுது. 31வது வசனத்தை வாசிக்கும் போது அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டார்கள். நிரப்பப்படுவதற்கு காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் வருவதற்கு காரணம் என்ன? அந்த இடம் அசைவதற்கு காரணம் என்னவென்றால் ஒரே இருதயம் அங்கு இருந்தது, ஒரே சிந்தை அங்கு இருந்தது. அவர்கள் எல்லாருக்குள்ளும் தனக்கென்று கொள்ளாமல் அவர்கள் பகிர்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் எந்த காரியத்தை செய்தாலும் தன்னுடையது, இது என்னோடது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம் இருதயம் போகக்கூடாது. ஒரு அருமையான பாஸ்டர், ஒரு மிகப்பெரிய ஒரு பாஸ்டர், அவருக்கு நல்லா தெரியும். நல்லா தெரியும், அந்த யூடியூப்ல தான் நான் பார்த்திருக்கேன். பாருங்க, நான் குறை சொல்ல விரும்பல. நாமும் எப்படி மாற வேண்டும் அப்படி என்றால், நம்முடைய வாயின் வார்த்தைகள் இருதயம் எல்லாம் நான் என்று சொல்வதை விட நாம் என்று சொல்ல பழகிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நான் என்றால் உதடுகள் ஒட்டாது, நாம் என்றால் தான் உதடுகள் ஒட்டும். அப்போ நமக்குள்ள இந்த பிரிவினைகள் வரவே கூடாது. அவர் சொல்றாரு, ஒரு வாலிப மகளை அவர் கண்டிச்சு பேசுறார். அந்த சபை போதகர் ஒரு வாலிப மகளை கண்டிச்சு பேசுறார். நான் தவறா சொல்றேன் அப்படின்னு நினைச்சு கொள்ளாதீங்க. முதலாவது நாம சீர்பட்டாதான் சீர்படுத்த முடியும். அல்லேலூயா. அப்போ அவர் சொல்லும் போது கண்டிச்சு உணர்த்துற சொல்லிட்டு அந்த அம்மாவை திட்டிட்டு கடைசியில சொல்றாரு, நீ இப்படி பட்டால் என் சபைக்குள்ள நீ வராத. எப்படி சொல்றாரு? இப்படி பட்டாலு ஏன் சபைக்குள்ள நீ வராத. என் சபை என்று சொல்வதற்கு நமக்கு அதிகாரம் அல்ல. இது இயேசுவை ஆராதிக்கிற ஸ்தலம், இது நமக்கு கொடுத்த ஸ்தலம், கர்த்தரை ஆராதிக்கும்படியா நாம் கூடி வருகிற ஸ்தலம். இந்த இடத்துல நாம் என்று இருக்கணுமே தவிர நான் என்று இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒற்றுமை அநேக மனிதர்களுக்குள்ள வரணும். நான் இந்த வார்த்தை கேட்கும் போது ரொம்ப மனசு துக்கப்பட்டேன். ஏன் ஒரு மேய்ப்பனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை நாம் என்று வரமாட்டேங்குது? நாம் என்று வராவிட்டால் சபையில ஒரு மனம் வராது. அல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் கொண்டு வராங்க. பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் கூட இறங்கி வராரு.
அவர்களை தொட்ட உடனே அவர்கள் பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்றுக் கொள்கிறாங்க. அது மாத்திரமல்ல, மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்குது. அந்த இடம் அசைதான். எவ்வளவு வைராக்கியமான, எவ்வளவு ஒருமனப்பட்ட ஜபம் இருந்தா அந்த இடம் அசையும். இன்னைக்கு நம்முடைய ஜபம் நம்ம சரீரத்தை கூட அசைக்க மாட்டேங்குது. நம்ம ஜபம் சரீரம் கூட அசைவை உண்டாக்க மாட்டேங்குது. காரணம் என்ன? நம்முடைய ஜபம் இன்னைக்கு சுயநலமா மாறிடுச்சு. நான், என் குடும்பம், என் பிள்ளை, என் மனைவி, என் கணவர், என் வாழ்க்கை, என் லைஃப், என் ஃபியூச்சர், இப்படியே சொல்லி 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 அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை நம்ம கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம். இது ஒரு விஷயம் நீங்க சிந்தித்து பார்க்கணும். எப்பவுமே ஜபிக்கும் போது ஜபத்துல முதலாவது யார சொல்லி ஜபிக்கணுமா? உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு எல்லைகளை சொல்லி ஜபிக்கணும். ஆத்துமாக்களுக்காக ஜபிக்கணும், ஆத்துமா அறுவடைக்காக ஜபிக்கணும், சபைக்காக, ஊழியக்காரர்கள் ஒவ்வொருத்தருக்காக ஜபிச்சுட்டு கடைசியாக தான் நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக ஜபிச்சு முடிக்கணும். இன்னைக்கு நம்முடைய ஜபம் ஸ்டார்டிங்ல இருந்து முடிக்கிற வரைக்கும் என் எல்லை, என் குடும்பம், என் வீடு, என் பெட்ரூம், என் கிச்சன், இப்படியே முடிச்சு ஜபத்தை ஆமென்னு சொல்லி வந்துடும். இப்படிப்பட்ட ஜபம் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வராது. பாருங்க, இவர்கள் எல்லோரும் ஜபம் பண்ணும்போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு வேத வசனத்தை தைரியமாய் சொன்னார்களாம். அப்போ அந்த வேத வசனத்தை, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க தைரியமா சொல்லணும்னா, அந்த மனுஷனுக்குள்ள தைரியம் வரணும்னா அங்க ஒரு உண்மை இருந்தா தான் தைரியம் வரும். பொய்யா பேசுற மனிதனுக்குள்ள கூட தைரியம் வரும், ஆனால் தடுமாற்றம் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை தைரியமா பேசணும்னா நமக்குள்ள உண்மை வேணும், ஒரு மனம் வேணும், ஒற்றுமை வேணும். அந்த 32வது வசனம் சொல்லுது, விசுவாசிகளாகிய திரளான ஒன்னு ரெண்டு பேர் இருந்தா பரவாயில்ல, திரளான கூட்டம், ஒரு 2 பேருக்குள்ள சமாதானத்தை உண்டாக்கலாம். ஐயா என்ன சொல்றீங்க? 2 பேர் கிட்ட பேசலாம். ஐயா நீங்க சமாதானம் இருங்க, ஐயா நீங்க சமாதானம் இருங்க, ஒரு மனமா இருங்க. 2 பேர் ஒரு மனமா இருந்தாதான் ஒரு இடத்துக்கு போக முடியும், சேர்ந்து போக முடியும் சொல்லிடலாம். ஆனா இந்த இடம் எத்தனை பேர் இருந்தாருங்களா? திரளான கூட்டத்தாருக்குள்ள எனக்கு இந்த விஷயம் நான் படிக்கும் போது எனக்குள்ள ஒரு கேள்வி எழும்புது. ஒரு 10 பேரை சமாதானப்படுத்தலாம், ஒரு 15 பேர் 20 பேரை சமாதானப்படுத்தலாம். திரளான கூட்டத்தை சமாதானப்படுத்தணும், ஒரு மனதுக்குள்ள கொண்டு வரணும்னா அங்க எப்பேற்பட்ட காரியம் நடந்திருக்கணும் பாத்தீங்களா? அப்போ அந்த காலகட்டங்களிலே அவர்கள் நேசித்தது, அவர்கள் தொடர்ந்தது, அவர்கள் பற்றி கொண்டது எது? ஆண்டவருக்குரிய காரியங்கள். நீங்களும் நானும் நமக்குள்ள ஒரு மனம் வேணும் என்றால் எதிர இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்காதீங்க, எதிர இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்காதீங்க, நாம எப்படி இருக்கணும். நாம சரி செய்து கொண்டால், அதாவது ஆயத்தப்பட்டாதான் ஆயத்தப்படுத்த முடியும். முதலாவது நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்ளுகிறவர்களாய் மாறணும். நம்ம ஜபம் முதலாவது மாறணும். நம்ம ஜபம் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வரணும். அப்ப நம்ம ஜபம் பண்ணும் போது ஒரு மனம் கட்டாயமா வேணும். அல்லேலூயா. தனித்து ஜபிக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு ஆண்டவருக்குள்ள ஒரு மனம் வேணும். ஒரு சபையில ஜபிக்கிறீங்கன்னா கூட ஒரு மனம் வேணும். போறாங்க 2 மனுஷன் போறாங்க, ஆயக்காரன் பரிசேயன். ஆயக்காரன் ஜபிக்கிற ஜபம் ஆண்டவர் கேட்கிறார். ஆனால் உள்ள ஜபிக்கிறவன் என்ன சொல்லி ஜபிக்கிறானா? நான் எல்லாத்திலையும் தன்னை பெருமைப்படுத்திக்கிறான், நான் தான் கரெக்டா இருக்கிறேன், எல்லாருமே தவறு. ஆனா வெளியே நிக்கிறவன் சொல்றான், நான் உள்ள வரத்து கூட. அப்ப தன்னை அவன் பயப்படுகிற ஆண்டவருக்கு சமூகத்துக்கு முன்னால நிற்கிறது கூட பயம். காரணம் என்ன? என் ஜபம் கூட ஒரு நாளும் ஆண்டவர் விட்டு என்ன பிரிச்சிருக்கூடாது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய இருதயம் ஒரே சிந்தையா உள்ள இருதயமா மாறணும், ஒரே வாழ்க்கைக்குள்ள இருதயமா மாறணும். அது 33 வாசிங்க. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லோர் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. ஆமா பாருங்க, கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லோர் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. இப்ப இருக்கிற காலகட்டம் போல அப்போஸ்தலர் காலகட்டம் இல்ல. அப்பெல்லாம் அடி, உத, குத்து, கொலைதான். அந்த காலகட்டம் பயங்கரமான ஒரு காலம். இப்பனா கூட பரவாயில்ல, தைரியமா வேதத்தை தூக்கிட்டு வெளியே போயிடுறோம். இப்ப இருக்கிற பிரச்சனை மாதிரிலாம் கிடையாது. இது கடுகளவு கூட 1% கூட கிடையாது. அப்ப இருந்த பிரச்சனைக்கு இப்ப 1% கூட கிடையாது.
அப்பெல்லாம் நிக்க வச்சு வெட்டுவாங்க. தண்டனை பயங்கரமா இருக்கும். இயேசுன்னு சொன்னாவே கொலைதான், உயிரை கையில பிடிச்சிட்டு தான் வாழணும். அப்பேற்பட்ட இடத்துல இந்த 32வது வசனம் சொல்லுது, கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லோர் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தன. இன்றைக்கு பூரண கிருபை வர வேண்டும் என்றால் நமக்குள்ள ஒரு இருதயம் வேண்டும், ஒரே இருதயம் வேண்டும். இயேசுவை தவிர என் நாவில வேற எதையும் உச்சரிக்க மாட்டேன். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவனுடைய வீட்டுல போனா மிக வேதனையோட நான் திரும்பி வர காரியம் என்னன்னா, போனா டிவியை கூட ஆஃப் பண்ண மாட்டேன்றாங்க. சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கு, டிவியை கூட ஆஃப் பண்ண மாட்டேன்றாங்க. அவ்வளவு வேதனைக்குரிய காரியமா இருக்கு. அது கூட சேர்ந்து பேசுகிற சுவாபம் அநேகர் பேருக்குள்ள வந்துருச்சு. அல்லேலூயா. இந்த வேதத்துல நம்ம சங்கீத பகுதியில பார்த்தோம், இரவும் பகலும் எந்நேரமா நான் சொல்ல ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம். டைம் போகல, எந்த டைம் எப்பப்ப டைம் கிடைக்குது, அப்போஸ்தலர் நாட்கள்ல டைம் கிடைக்கும் போது ஆண்டவர் ஆராதிச்சாங்க. இடைவிடாமல் தானியலுக்கு கொடுத்த பட்ட பெயர் என்ன தெரியுமா? இடைவிடாமல். எப்பவுமே எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குது அப்பப்பெல்லாம் கர்த்தரோட பேசணும். ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், உலகத்துக்காக நம்ம அழைக்கப்படல. 1000 வேலை உலகத்தில் இருக்கும், ஆனா கர்த்தருக்காக அழைக்கப்பட்டவர்கள் என்று நம்ம நிச்சயமாய் உறுதி கொள்ள வேண்டும். டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரோட பேசணும். மனுஷனோட பேசுவதற்கும் ஆண்டவரோடு பேசுவதற்கும் வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. ஆமா, இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தப்புவிக்க தானியேலே, இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? காரணம் அங்க ஒரு தப்புவிப்பு நடக்கணும்னா இடைவிடாமல் ஆராதனை இருக்கணும், ஜெபம் இருக்கணும், வேத வாசிப்பு இருக்கணும். உலகத்துல நீ பேசுவதை காட்டி நான் ஒண்ணு மட்டும் சொல்றேமா, உலகத்தின் மனுஷனோடு அதிகமா பேசுறவன் ஆண்டவரோடு அதிகமா பேசவே முடியாது. உலகத்துக்கு நேரத்தை செலவிடுகிறவன் ஆண்டவருக்கு நேரத்தை செலவிட முடியாது. உலகத்தோடு வாழ்கிறவன் ஆண்டவரோடு வாழ முடியாது. அல்லேலூயா. உலகம் வேற, ஆண்டவர் வேற. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் இல்லை, இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் வேறு பிரித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு சுவாபம் நமக்குள்ள வேணும். சங்கீதக்காரர் அழகா சொல்றாரு பாருங்க, இரவும் பகலும். அவர் அந்த ஒரு பாக்கியம் வர வேண்டும் என்றால் இரவும் பகலும் அப்படின்னா எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் நம்ம களி கூறுகிறவர்களாய் மாறணும். ஆமென். வேலை போக குடும்ப நேரம் குடும்ப வேலை உலக வேலை போக மீது டைம் கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்துடணும். டைம் எப்பப்பெல்லாம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் ஆண்டவரோடு கூட பேசணும். அல்லேலூயா. தாவீது ஆண்டவரோடு கூட பேசி கற்றுக்கொண்டதனால்தான் தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்குரியவர்களாய் நம்ம மாறணும்னா நாம எப்பவும் ஆண்டவருக்குள்ள வாழ கற்றுக்கொள்ளணும். ஒரே இருதயம் படைத்தவர்களா வாழணும். இங்க ஒண்ணு பேசிட்டு அங்க ஒண்ணு இருக்க கூடாது. உள்ள வரும்போது ஒரு சுவாபம், வெளியே போகும்போது ஒரு சுவாபம். இது கர்த்தருடைய வாழ்க்கை, கர்த்தருடைய சமூகத்தில் எடுபடவே எடுபடாது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வரணும்னா நாம ஒரே சிந்தை உடையவர்களா இருக்கணும். அதுல 1:2-3 வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 1-2-3. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒரு இடத்தில் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி. இப்போ இதுக்கு முன்னால பார்த்தோம், பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்தாரு. ஆனா இந்த இடத்துல ஒரு சத்தத்தை அவர்கள் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் வேணும்னாலும் தேவ சத்தம் நம்ம கேட்கணும்னாலும் முதலாவது எது நமக்கு தேவை? ஒரு மனம். ஒரு இடத்தில் வந்திருந்தா ஒரு மனப்பட்டு, ஒரு மனம். சிம்பிள். ஒரு மனம் இல்லாமல் எந்த இடத்திலும் ஒரு காரியத்தை நம்ம செய்யவே முடியாது. இருவர் நடந்து போகிறார்கள், அவர்கள் இருவரும் ஒரு மனப்பட்டவர்களாய் நடந்து போனாதான் போக வேண்டிய இடத்துல நேர்த்தியா போய் செய்ய முடியும். அல்லேலூயா. அப்பெல்லாம் பாருங்க, இந்த ஏர் ஓட்டும் போது, ஏர் பார்த்திருக்கீங்களா? மாடு ஏர் ஓட்டுவாங்கல்ல, அந்த மாடை எப்படி பழக்கி வச்சிருப்பாங்கன்னா ஒரே மாதிரியா நடக்க பழக்கி வச்சிருப்பாங்க. அதே போல அந்த மாட்டுக்கு இன்னொரு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்திருப்பாங்க. நேரம் போகுது ஒரு மாடு, அந்த 2 மாடும் அந்த நுகத்தடி பூட்டிக்கிட்டு மாட்டு வண்டி நேரம் ஓட்டுறாங்க அப்படின்னா
அந்த மாடு அந்த வளைவுல திரும்பணும்னா அதுக்கு ஒரு கரெக்டான எந்த பக்கம் திரும்புறோமோ அந்த பக்கம் இருக்கிற மாட்டோட கயிறை பிடிச்சு இழுப்பான். காரணம் என்ன? இந்த மாடு நிக்கணும், இந்த மாடு நடக்கணும். இந்த மாடு நின்னாதான் இந்த மாடு திரும்ப முடியும். சரியான ஒரு பழக்கத்துக்குள்ள அந்த மாடை பழக்க வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. பாருங்க, உலகத்துல காரியத்தை நம்ம செய்ய வேண்டும் என்றாலும் பரலோகத்துல இடம் பிடிக்கணும்னாலும் நமக்குள்ள ஒரு ஒருமனம் அவசியம். அல்லேலூயா. ஆமா, மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் முன்னனையும் அறிந்திருக்கிறது. ஆனால் என் ஜனமோ, இன்னைக்கு நாம ஆண்டவரை அறிந்து கொள்ளாததுனால தான் பாருங்க அந்த மேய்ப்பன் சொல்றான், நீ நான் உன்னை கையில பிடிச்சு இழுக்கிறேன், நீ நிக்கணும், நீ நடக்கணும்னு சொல்லி அவன் கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தை அந்த மாடு கீழ்ப்படியுது. நான் எஜமா என்ன சொல்றானோ அதை கேட்க காதுள்ள சத்தம் போல அந்த மிருக ஜீவன்கள் மாறிடுது. அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நமக்குள்ள பாருங்க ஒருவனம் இல்ல. நீ உயர்ந்துட்ட, நீ வளர்ந்துட்ட, நீ பெரியவன் ஆயிட்ட, உனக்கு மட்டும் தான் எல்லாம், உனக்கு மட்டும் தான் கொடுக்கறாங்க, உனக்கு மட்டும் தான் செய்யறாங்க. இந்த இருதயம் எங்க போனாலும் திருப்தி அடையாது. எங்க போனாலும் எனக்கு இல்லாவிட்டாலும் நீ சாப்பிடு, நீ வெச்சுக்கோ, நீ செய், நீ இரு, நீ நில்லு சொல்ற இருதயம் எங்க இருக்கோ அந்த இருதயம் எங்க போனாலும் வணங்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல இருந்து சொல்ற விட்டு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்களுக்கு கொட்டி கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம இருதயம் எப்படி மாறணுமா, நமக்குள்ள இருக்கிற துர்குணம் மாறினாதான் நம்ம நற்குணமா இருக்க முடியும். அல்லேலூயா. முதல்ல நமக்குள்ள இருக்கிற துர்குணம் மாறணும், அப்பதான் நம்ம நற்மனமாய் மாற முடியும். நம்ம நற்மனமா மாறணும்னா துர்குணம் மாறணும். நமக்குள்ள அது மாறாத வழிய நம்ம நாற்றமா தான் இருக்க முடியும். நான் பலியரங்கமாவே பேசுறேன். நம்ம நாற்றமா இருப்பதற்கும் வாசனையாய் மாறுவதற்கும் ஒரு காரியம் மாறணும், நமக்குள்ள இருக்கிற துர்குணம் மாறணும். அல்லேலூயா. சங்கீத பக்கத்துல முதல் வார்த்தை என்ன சொல்லுது? துர்மார்க்கருடைய ஆலோசனை துர்செயலுக்கும் துர் ஆலோசனைக்கும் துர்காரியத்திற்கும் உன்னை நீ அடிமைப்படுத்தாத. இயேசுவின் வார்த்தை ஒரு நாளும் பாவத்திற்கு துணை செல்வதற்கு நமக்கு ஆலோசனை கொடுப்பது. அல்லேலூயா. பாருங்க சொல்லுகிறது, பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். ஒரு இடத்துக்கு போறதுக்கு கூட அவர்களுக்குள்ள ஒரு ஒருமனம் இருந்துச்சு. இன்னைக்கு நாம என்ன சொல்லுவோம்? பாஸ்டர், நம்ம இந்த வழியா அந்த வீட்டுக்கு போலாமா அப்படின்னு சொல்றோம். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நாம இப்படி சொல்லும் போது ஒன்னத்தை சொல்லுவோம், வேணா பாஸ்டர் இப்படி போயிருவோம். அடுத்து சொல்லுவோமா, அந்த பக்கம் பல நான் கூட்டிட்டு போறேன் வாமான்னு இப்படி ஆளுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுவோம். கடைசி வரைக்கும் நம்ம போக வேண்டிய டைமுக்கு அங்க போக முடியும். நான் ஏன் சொல்றீங்க? கரெக்டா இல்லைங்களா? இது எக்ஸாம்பிள் தான். இந்த போல அநேக காரியம் இருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன். அப்போ நம்ம ஒரு இடத்து இந்த வசனத்துல சொல்லுகிற வார்த்தை, அந்த நாள் வந்துருச்சு, அவர்கள் ஒரு இடத்துக்கு போகணும். அப்படி போகணும்னா அவர்களுக்குள்ள என்ன தேவை? ஒரு மனம் தேவை, ஒரே இருதயம் வேணும். அது இருந்தாலும் அந்த இடத்துக்கு போக முடியும். பாருங்க, அவங்களுக்குள்ள அதை கடைபிடிச்சாங்க. அதனால தான் உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்றேன், நீங்க எல்லாம் அப்போஸ்தலர் காலத்துக்கு நம்ம மாறணும். ஒரு மனப்பட்டவர்களாய் நம்ம போகணும். இந்த காலகட்டம் இல்ல, அப்போஸ்தலர் காலகட்டத்தை போல நம்ம வாழ கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. பாருங்க, ஒருமனப்பட்டவர்களாய் ஓரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாயிற்று. அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. ஒரு மனம் நிரப்பிச்சு. அல்லேலூயா. ஆமா, பரிசுத்த ஆவியானவர் அங்க வந்து செயல்படணும்னா அங்க இருந்த காரியம் ஒரு மனம். எனக்கு ஆச்சரியமா இருக்குது படிக்கும் போது. ஒரே இருதயம். இன்னைக்கு 4 பேரை வச்சுட்டு ஒரு இருதயத்தை சம்பாதிக்க முடியல. 4 பேர் தான் இருக்கிறோம், ஆனா ஒரே இருதயம் இல்ல. என்ன நினைக்கிறீங்க? அப்ப நம்ம சபையில வந்து வார்த்தைகளை கேட்டு வசனத்தை கேட்டு நம்ம இருதயம் ஒரே இருதயமா மாறாவிட்டால் நம்ம கேட்ட வார்த்தை கேட்ட வசனம் பிரயோஜனமற்றதாய் மாறுகிறது. நம்ம ஒன்றுக்கும் உதவாத ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவாத கதையா நம்ம மாறி போடுறோம். அப்ப நம்ம வருவது ஆண்டவர் ஆராதிக்கிற டைம் எல்லாமே வேஸ்டா போகுது இல்ல, வீணா போகுது. ஆனால் இங்க பாருங்க, இந்த வார்த்தையின்படி நம்ம வாழ கற்றுக்கொள்ளணும். உள்ள வரும்போது நமக்குள்ள என்ன இருக்கணும்? ஒரே இருதயம், ஒரே சிந்தை, சகோதரத்துவ அன்பு, சகோதரித்துவ அன்பு. இவங்க அங்க இருக்கிறாங்க, இவங்க அங்க இருக்கிறாங்க. நான் ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், 1000 பேர் நம்ம சபைக்குள்ள வந்தாலும் ஒவ்வொருத்தருடைய பேர் ஒவ்வொரு விசுவாசிக்கு தெரிஞ்சிருக்கும். அல்லேலூயா. போகும்போது அம்மா உங்க பேர் என்ன, எங்க இருந்து வரீங்க, உங்க ஃபேமிலியில எத்தனை பேர், அவங்களுக்காக ஜெபிக்கிறோம்.
அவங்க பேரை கேட்டு வச்சுன்னு அவங்களுக்காக ஜெபிக்கணும். தொடர்ந்து வார பாஸ்டர் தான் ஊழியத்தை செய்யணும்னு இல்லை, எல்லாரும் நம்ம ஊழியத்தை செய்யணும். விசுவாசிகளுக்கு போன் பண்ணி விசாரிக்கணும், நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கணும். அல்லேலூயா. ஆமா, நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த சபையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பங்கு இருக்கணும். அப்பதான் நாம தைரியமா உரிமையோடு நிக்க முடியும். அல்லேலூயா. எனக்கு என்ன, நாம் கர்த்தர் நம்மை ஆராதிக்கிற ஸ்தலம், நாம எல்லாரும் ஆண்டவர் ஆராதிக்கணும். நாம எல்லாரும் இப்ப நான் மட்டும் பரலோகத்துக்கு போனா என்ன விட்டுருவீங்களா? பாய் மச்சா, இவ்வளவு நாள் உங்க கூட உட்கார்ந்தோம், சுயநலமா விட்டுட்டு நீ மட்டும் போறியே, நியாயமா? கேட்போமா கேட்க மாட்டோமா? என்ன கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? அம்மா பத்தீங்களா? அதுதான் சொல்றேன், நான் மட்டும் போனா அது சுயநலம். நாம எல்லாரும் போகணும் பரலோக ராஜ்யத்துக்கு. என்ன சொல்றீங்க? ஆண்டவர் என்ன கேள்விக்கப்படுற கொடுத்த அந்த மந்தை கூட்டம் எங்க? ஆசர் இல்ல, எல்லாரையும் அங்கே விட்டு நான் மட்டும் வந்துட்டேன் அப்படின்னா ஆண்டவர் வா மகனே சந்தோஷமா இரு, என் ராஜ்யத்துல நீ பிரவேசின்னு சொல்லுவார். கடினம் உள்ள ஊழியக்காரனே என் பக்கத்திலே வராதுன்றவர். கொடுத்த தாளந்த புதைச்சு வச்சுட்டு இங்க நீ மட்டும் இருக்கணும்னு சந்தோஷப்படுறப்ப அந்த ஆத்துமாக்கள் நரகத்துல அழிஞ்சா அதுக்கு காரணம் யாரு? ஒரு மனம் நமக்கு வேணும். நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த பூசி மொழுகிற ஊழியம் எல்லாம் என்னைக்கும் பரலோகத்துக்கு போகாது. நல்ல காதுல கழுத்துல மூக்குல எல்லாம் போட்டுக்கிறவங்களை பார்த்து சிஸ்டர் வாங்க சிஸ்டர் சொல்றது, ஒண்ணுமே இல்லாதவங்களை பார்த்து சிஸ்டர் நீங்க போங்க சிஸ்டர் சொல்றது இந்த ஊழியத்துல நடக்கவே. எவ்வளவுதான் நீங்க இருந்தாலும் கண்டிப்பும் கட்டாயமா தண்டிப்பும் அல்லேலூயா. அதுதான் பரலோகத்துக்கு போகும். தப்பு தப்புனா தப்பு, ரைட்னா ரைட். ஐயா என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? பூசி முழுகிற ஊழியம் பரலோகத்துக்கு போகாது. நிறைய பேரு சுட்டி காட்ட விரும்புவதில்லை. ஒரு ஐயா சொன்னாரு, அட போங்கய்யா 2 வார்த்தை திட்டா 3வது வாரம் வரமாட்டேன்றான், பக்கத்து சர்ச்சுக்கு போயிடுறாங்க. போட்டோம். இன்னைக்கு சீர்படாம பரலோகத்துக்கு சீர்பட முடியாது. நீ பரலோகத்துக்கு போகணும்னா இங்க உன்னை நீ மாற்றிக்கொண்டு ஆகணும். ஆலை என்பது எதுக்கு நம்ம சபையில ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றோம்? ஆசீர்வாதத்தையே கொடுத்து எதை பண்ணாலும் அவங்களுக்கு பாவத்திற்கு துணை போகிற ஊழியக்காரர்களாக இருக்கக்கூடாது. கண்டிப்புன்னு சொல்லி உணர்த்துகிற ஊழியக்காரரா நம்ம இருக்கணும். அல்லேலூயா. அம்மா நீ பண்றது தவறு, ஐயா நீ பண்றது தவறு, இது தேவனுக்கு பிரியமானது அல்லன்னு சொல்லி காட்டுகிற சபைதான் இந்த உண்மை சொல்றேன். இங்க வளராவிட்டாலும் பரலோகத்துல வளரும். இங்க வளரணும்னு அவசியம் இல்லையா? நீங்க சொல்லுங்க, உலகத்துல இந்த இடத்துல இந்த பூமியில சபை வளரணும்னு பெருசு இல்ல, பரலோகத்துல வளரணும். அல்லேலூயா. நான் விரும்புறது அதுதான். பரலோகத்துல அவர் எனக்காக பொக்கிஷத்தை எக்கெடுத்து அவர் வைக்கணும். அதுதான் உண்மையான ஊழி. பூசி நான் மொழிகிட்டு நாளைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு போய் ஆண்டவரே இவ்வளோ லட்சம் ஆத்துமாக்களை நான் கொண்டு வந்திருக்கேன், எனக்கு ஆசை தான். 1 லட்சம் ஆத்துமாக்களுக்காக ஜெபிச்சுட்டு இருக்க 1 லட்சம் ஆத்துமாக்கள் வரணும்ப்பா, எனக்கு ஆசை தான். ஆனாலும் அந்த 1 லட்சம் ஆத்துமாக்களையும் கட்டாயமா பரலோகத்துக்கு கூட்டிட்டு போக முடியுமா அப்படின்னா அது மிகையாக. ஆனா கொடுக்கப்பட்ட கொஞ்சம் பேர் இருந்தாலும் உண்மை உள்ளவர்களாக பரலோகத்துக்கு. அல்லேலூயா. இதுதான் இந்த ஊழியத்திற்கு நான் அர்ப்பணிச்சு நான் வந்தேன். ஆண்டவரே என்ன இந்த ஊழியத்துக்கு நீங்க வைக்கிறீங்கன்னா நீங்க எப்படி ஊழியம் செய்றீங்களோ அது போல ஊழியத்தை கொடுங்க. கடினமா தப்புனா தப்பு, ரைட்னா ரைட் சொல்லுகிற ஊழியத்தை கொடுங்க. அல்லேலூயா. மனுஷனுக்காக வாழ்கிற வாழ்க்கை ஒரு நாளும் பரலோகத்துக்கு போகாது. அந்த 3வது வசனம் சொல்லுது பாருங்க, அந்த 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல விரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வரம் அது அந்த இடத்துல அப்போஸ்தல நாட்களில் பெந்தெகோஸ்தே நாட்களில் ஊற்றப்பட்டது அபிஷேகம் அல்ல, ஸ்பெஷல் அபிஷேகம், ஸ்பெஷலான வரமா. அல்லேலூயா. பற்பல பாஷைகளை பேசுகிற ஸ்பெஷல் வரம் தான் அந்த நாட்களில் ஊற்றப்பட்டது. பாருங்க, அவர்கள் எல்லாரும் அந்த இடத்துல பாருங்க, அநேக நாட்டிலிருந்து யூதர்கள் வந்தாங்க. அந்த இடத்துல வரும்போது அநேகர் சொல்றாங்க, இவங்க எப்படி இந்த வார்த்தையை பேசுறாங்க? காரணம் என்ன? அவர்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்ததுனால பற்பல பாஷைகள், வெவ்வேறு பாஷைகளை பேசினாங்க. பாருங்க, ஆண்டவர் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது அவர்களுக்குள்ள அநேக வரங்களை கர்த்தர் கொண்டு வருகிறார். அதான் ஆராதனை வேலையில நாம அபிஷேகத்தோடு ஆவியில நிரம்பி நிக்கணும்ன்றது. சோர்ந்து போய் நின்னோம் அப்படின்னா
தொட வருகிற ஆவியானவருடைய கரம் கூட நம்ம விட்டு விலகி நிற்கும். ஆவி இல்லாம அனலும் இல்லாம நம்ம இருந்தோம்னா கர்த்தர் நம்ம ஆவியோடு இருக்கணும், இல்ல அனலோடு இருக்கணும். எதுவுமே இல்ல, நான் வெது வெதுப்பா இருப்பேன் அப்படின்னா கர்த்தருடைய சமூகத்துல நம்ம நிற்கவே முடியாது. ஆராதனை வேலையில அபிஷேகமா இருக்கணும். பாடல் சத்தம் கேட்குதோ இல்லையோ, கர்த்தருடைய வார்த்தை நீங்க கேட்கணும், கூடுதல உணரணும். ட்ரம்ஸ் அடிச்சாதான் அபிஷேகம் வரணும், அது ட்ரம்ஸ் அபிஷேகம். அந்த தம்பிக்கு நான் ஒண்ணு சொல்லட்டுமா, ட்ரம்ஸ் அடிக்கும் போது நீ கையை தட்டுற அப்படின்னா ஜோசுவாக்காக தான் நீங்க கை தட்டுறீங்க. ஏன்னா அப்பதான் இன்னும் ஸ்பீட் அடிப்பான். அவன் நிப்பாட்டட்டும், நான் ஒரு நாள் அப்படிதான் பண்ண போறேன். அபிஷேகத்துல நீ கை தட்டும் போது ஜோசுவா நிப்பாட்டுன்னு சொல்ல போறேன். அப்போ உங்க அபிஷேகம் யாருக்காக இருக்குன்னு நான் பார்க்க போறேன். ட்ரம்ஸ் மேல இருக்கா, ஆண்டவர் மேல இருக்கா? நிறைய சபையில் இது நடக்குதுங்க. எனக்கு அது மிகப்பெரிய ஒரு பானையா. அந்த நாள் ஐயா ஒருத்தர் சொல்லிட்டேன், நீ ட்ரம்ஸ் அடிக்கும் போதுதான் உன் ஆட்டம் பாட்டம், அது நிப்பாட்டு, நீ நின்று. ஆண்டவருடைய வல்லமை இந்த இடத்துல அப்போஸ்தல நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது டமா டுமான்னு சவுண்ட் விடல. ஒருமனப்பட்டவர்களாய் முழங்கால் படிட்டு அவங்க ஜெபிச்சாங்க. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அவர்களுக்குள்ள அக்கினி எழும்பினது, மகிமையின் வரம் அவர்களுக்குள்ள இறங்கினது. புரியுதுங்களா? இதெல்லாம் நமக்குள்ள வரணுங்க. நம்ம அப்படியே கண்ணை மூடிட்டே இருக்கும்போது அமைதியா நின்னா கூட பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிற அந்த சத்தம் நம்ம அப்படியே குதிக்க செய்யும். நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவரை துணையாய் கொள்ள வேண்டியது அவசியம். ஆமென். பரிசுத்த ஆவியானவரோடு கூட நம்ம நடப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். பரிசுத்த ஆவியானவர் வரம் இல்லாம, பரிசுத்த ஆவியானவருடைய பலன் இல்லாம ஒரு நாளும் நம்ம எந்த இடத்திலும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அப்ப நம்ம ஒருமனப்பட்டவர்களாய் நம்ம ஜெபிக்கணும். சபைகளுக்குள்ள வரும்போது ஒருமனப்பட்டதோடு நம்ம வரணும். அடுத்தபடியாக தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டுமா? எப்படி ஜெபிக்கணும்? தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கணும். எடுத்து வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். பக்கத்தை சொல்லி வாசிங்க. புதிய ஏற்பாடு பக்கம் 322. 1 பேதுரு 5:14. ஒருவரை ஒருவர் அன்பின் முத்தத்தோட வாழ்த்துதல் செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் அன்பின் முத்தத்தோடு வாழ்த்துதலை சொல்லுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான உங்களுக்கு அனைவருக்கும் சமாதானம். பாருங்க, இந்த வேதவசனம் அழகா சொல்லுது. ஒருவருக்கு ஒருவர் அன்பின் முத்தத்தோட வாழ்த்துதல் சொல்லுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் ஒரு சமாதானம் உண்டாகணும்னா முதல்ல அங்க என்ன இருக்கணும்? அன்பின் அரவணைப்பு, அன்பின் உபசரிப்பு, அன்பின் ஒரு மனம் இருக்கும். அல்லேலூயா. நம்மள பார்த்த உடனே அங்க இருக்கிறவங்களுக்கு தோத்தல் சொல்லி உங்களை டீல்ல விட்டுறக்கூடாது. இன்னைக்கு நடக்குது. எனக்கு ஏமா நமக்கு தோத்ததான், அவங்களுக்கு இருக்கும் பேச்சுவார்த்தை இல்லை. பாஸ்டர் என்ன வார்த்தை இல்லையா? பேச்சை கொடுத்ததே அவரை பக்கத்துல வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எனக்கு பேச்சுவார்த்தை இல்லை. இப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் ஒரேடியா பேச்சு எடுத்துருவார். அல்லேலூயா. சபைகளுக்குள்ள ஒவ்வொருவருக்கும் கை குலுக்காம, அதுதான் நம்மளுக்கு அடிக்கடி சொல்லுது. அந்த சபை முடிஞ்ச பிறகு கட்டி தழுவி அவர்களுக்குள்ள அந்த அன்பை வெளிப்படுத்தும். புரியுதுங்களா? இஸ்லாமிய மதத்துல பார்த்துருக்கீங்களா? அவங்கள போல கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன சொல்றீங்க? முடிஞ்ச உடனே எல்லாரும் நம்ம ஒரு பக்கம் ஒரே பக்கம் தான், அவங்க பாருங்க 2 பக்கம் கட்டி பிடிப்பாங்க. காரணம் என்ன? என் முழு அன்பை எனக்கு நான் கொடுக்குறேன். நல்லா எனக்கு சொல்லி கொடுத்த அந்த முழு அன்பை நான் உனக்கு வெளிப்படுத்துறேன். அப்படிப்பட்ட ஒரு இருதயம் இந்த சபைகளுக்குள்ள கிறிஸ்துவின்குள்ள வருவதில்லை. முடிஞ்ச உடனே கையை தட்டின காக்கா கூட்டம் மாதிரி ஓடி போயிருது. வீட்டுல சமைக்கணும், அத்தை பண்ணணும். இங்க நம்ம ஒரு மனதை கற்றுக்கலையா சமுதாயத்துல ஒரு மனதை விதைக்க முடியாது. முடிந்த உடனே எல்லாரையும் கையை குலுக்கி கட்டி பிடிச்சி, உங்க பேர் என்ன, உங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க, குடும்பம் எப்படி இருக்கு, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், தொடர்ந்து ஆலயத்துக்கு வாங்க, ஆண்டவரை எல்லாம் ஆராதிக்கலாம், ஒரே இருதயம். இப்படி சொல்லுகிற அன்பு கட்டாயமா எங்க போனாலும் விழவே விடாது. எத்தனை பேர் வந்து மாத்தினாலும் மாறாது. அல்லேலூயா. ஒரே இருதயம் படைத்தவர்கள் சொல்ற பாருங்க, ஒருவருக்கு ஒருவர் அன்பின் முத்தத்தோடு வாழ்த்துதல் செய்யுங்கள்.
கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. கடைசி ஒரு வார்த்தை சொல்றாரு, ஆமென். இந்த வார்த்தைக்கு அடையாளம் என்ன? இது எல்லாம் சொல்லும்போது சொல்றாரு, இதெல்லாம் நீங்க அப்படியே செய்யணும், அப்படியே ஆக கடவுது. ஆமென் என்றால் அப்ப நம்ம இதை அப்படியே செய்கிறவர்களாய் மாறணும். இந்த செய்யும் போது என்ன சொல்ற, தேவ சமாதானம் நமக்குள்ள ஒருவருக்கு ஒருவர் உண்டாவதாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய blessing நமக்கு வேணும், ஆண்டவருடைய blessing நமக்கு வேணும்னா ஒரு இருதயம் படைத்தவர்களாய் அன்புள்ள இருதயமா நம்ம மாறணும். அல்லேலூயா. பாருங்க, தேவ சித்தத்துக்கு நம்மள ஒப்பு கொடுக்கணும். இந்த வேத வசனம் சொல்லுகிறது வார்த்தை அதுதான். இது எல்லாமே தேவ சித்தம். இந்த கடைசி வார்த்தை ஆமென் என்ற வார்த்தை எதுனா ஆண்டவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. பாருங்க, ஒருவருக்கு ஒருவர் அன்பின் முத்தத்தோட ஆண்டவர் அப்படிதான் இந்த உலகத்துல வாழ்ந்தார். 33 வருஷம் 12 சீஷர்கள் அவர் அவ்வளவு நேசித்தார். 12 சீஷர்களை மாத்திரமல்ல, யாரெல்லாம் அவரை கூப்பிடுறாங்களோ அவங்க மேல முழு அன்பை அவர் வெளிப்படுத்தினார். இவன் ஏழை, இவன் பணக்காரன், இவன் யூதன், இவன் கிரேக்கன், இவன் தாழ்ந்தவன், இவன் உயர்ந்தவன், ஆண்டவர் வேறு பிரிச்சே பார்க்கல. அல்லேலூயா. அவர் வேறு பிரிக்க தெரியாது, ஏன்னா அவர் உண்டாக்குனவர். அல்லேலூயா. ஆமா. இன்னைக்கு நிறைய குடும்பத்துக்குள்ளே பிரிவினை, குடும்பத்துக்குள்ளே வாக்குவாதங்கள் அநேக பெருகி போனது. இது தேவ சித்தத்திற்கு ஏற்றார் போல வாழவே முடியாது. நம்ம தேவ சித்தத்தோடு வாழணும்னா அவருடைய சித்தத்தின்படி எல்லாவற்றையும் செய்ய கற்றுக்கொள்ளணும். அன்பின் உபசரிப்பு. இந்த ஜெபம் நம்ம ஏறெடுக்கணும். அடுத்த ஜெபம் எடுக்கணுமா, தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். எல்லாமே ஆண்டவர் சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். A to Z எல்லாமே குடும்பத்திற்கு எல்லா காரியமும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. ஜெபம் செய்யும் போது நம்ம ஜெபம் ஏறெடுக்க தொடங்கிட்டோம் அப்படின்னாலே எல்லாமே ஆண்டவர் சமூகத்துல சமர்ப்பிக்கணும், ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, எல்லாமே உடைய பாதத்துல நானு அர்ப்பணிக்கிறேன்ப்பா. என் ஜெபத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, என் ஜெபத்திற்கு நீங்க பதில் தாங்க. தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்காம உங்க ஜெபத்துல நீங்க முழுமையான ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா. நம்ம தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். 18வது, இடைவிடாமல் ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? இடைவிடாமல் ஜெபிக்கணும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் யாருக்கு சொல்றாரு? தெசலோனிக்கிய பட்டணத்திற்கு பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஒரே சிம்பிளான ஒரு வார்த்தை. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 18வது வசனத்தை வாசிங்க. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. தேவனுடைய சித்தம். தேவ சித்தம் எப்படி இருக்கா? எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாய் மாறணும். இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். அல்லேலூயா. இடைவிடாமல் ஜெபிக்கிற அந்த சுவாமம் எங்க இருக்கோ அங்க கட்டாயமா தேவ வசனத்தையும் ஆசீர்வாதத்தையும். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு அதுல அனுபவம் இருக்கான்னு பாருங்க. நான் முழுக்க கடகடான ஒரு பாஸ்டிங் ப்ரேயர் ஏதோ ஒன்று தொடங்குறீங்க. வீட்டுல ஒரு பாஸ்டிங் போடணும்னு நினைக்கிறீங்க. கடகடான வேலையை முடிச்சுட்டு அடுத்தது தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிச்சுட்டு வேதத்தை வாசித்துட்டு திருப்பி ஜெபிச்சு முடிச்சுட்டு எழுந்துக்கும் போது உங்களுடைய மன நிலைமை எப்படி இருக்கு? இல்ல உபவாசத்தை போட்டுவிட்டு ஊருக்கு கடந்து போயிட்டு இல்ல வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சு விட்டு கடைசியில சாப்பிட்டு விட்டு கடைசியில ஒரு ஜெபத்தை முடிச்சு வெளியே வரும்போது நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கு? எப்போ பாஸ்டிங் இருக்கிறீங்க, ஆனா அந்த பாஸ்டிங்ல உலக வேலையெல்லாம் செய்யும் போது எப்படி இருக்கு? ஆண்டவருடைய வேலையை செய்யும் போது எப்படி? ஏதோ ஒண்ணு நான் சாதிச்சேன், எனக்கு அப்படிதான் தோணும். இந்த 40 நாள் பாஸ்டிங்ல 4 டைம் நான் எடுத்திருக்கிறேன். அந்த 4 டைமும் நான் என்ன எனக்குள்ள ஒரு திருப்தி நான் பார்த்திருக்கிறேன். முடிக்கும் போது நான் ஏதோ இந்த மாதத்துல சாதிச்சிருக்கேன், ஏதோ இந்த மாதத்துல நான் லேர்ன் பண்ணியிருக்கிறேன். எனக்கு அது போல ஒரு உணர்வை நான் பார்த்துருக்கிறேன். 40 நாள் பாஸ்டிங்ல ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிச்சுட்டு முடிச்சுட்டு நைட்டு மட்டும் தான் சாப்பிடுவேன். மீதி நாள் அந்த ஃபுல் டே பாஸ்டிங் நைட்டு ஒரு வேளை மட்டும் தான் சாப்பிடுவேன். அப்போ அதை நான் முடிச்சுட்டு ஒரு 7 மணிக்கு நான் எழுந்து கரெக்டாக முடிச்சுட்டு சாப்பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னால ஆண்டவர் என் கூட பேசுற மாதிரி இருக்கும். நான் இன்னைக்கு உன் கூட இருந்தேன் அப்படின்ற மாதிரி, இன்னைக்கு நான் உன் கூட வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி ஒரு அந்த வார்த்தையின் உணர்வுகளை என்னை தேற்றுகிறத நான் பார்த்துருக்கேன். அடுத்த வார்த்தை சொல்லுவாரு, இவ்வளவு நேரம் நான் உன் கூட என் கூட நீ பேசணும்ல, இவ்வளவு நேரம் நான் உன் கூட பேசணும்ல. இப்படி பரிமாறுகிற அந்த வார்த்தையை நான் கேட்ட அனுபவங்கள் எனக்கு உண்டு. அப்ப நான் சொல்லும் போது என் சரீரம், என் சிந்தை, என் ஆவி, என் ஆத்மா ஒரு ஃப்ரீயா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை நான் பார்த்திருக்கேன்.
அதான் நான் சொல்லிட்டு ஒரு நாள் பாஸ்டர் கூட சொன்னேன், நான் ஏதோ ஒண்ணு சாதிச்சா மாதிரி எனக்கு ஒரு உணர்வு தோணுதுமா, ஏதோ ஒண்ணு நான் செஞ்ச மாதிரி எனக்கு ஒரு உணர்வு தோணுது. உண்மையா உலக வேலையை எவ்வளவு செஞ்சு கை நிறைய சம்பளம் வாங்கினாலும் அந்த திருப்தி வரல. இவ்வளவு உழைக்க இவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறோம் பாரு அப்படின்னு சொல்லும் போது கூட அந்த திருப்தி வரல. இன்னைக்கு முழுக்க ஆண்டவருடைய வார்த்தையை வாசிச்சு ஜெபிச்சு அவரோடு கூட நான் பேசியிருக்கிறேன். எவ்வளவு பெரிய காரியத்தை நான் சாதிச்சிருக்கேன். அல்லேலூயா. ஆண்டவரோடு கூட இடைவிடாம நம்ம பேசுறோம் அப்படின்னா அதுல இருக்கிற மகத்துவமே வேற. அல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தரை மேல பற்றுதல் வைத்த 3 வாலிபர்கள் பாருங்க, அவருடைய விசுவாசம் அக்கினிக்குள்ளவே ஆண்டவரை கொண்டு வந்தார். அல்லேலூயா. போட்டவனே ஆச்சரியப்படுறான், ஒருவேளை ஏன் ஆளை யாரும் தூக்கி போட்டனா? காரணம் என்ன? ஆண்டவரோடு நடந்த நடை அது மாதிரி. அல்லேலூயா. சொல்றாரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. அப்போஸ்தலராகிய பவுல் சொல்றாரு தெசலோனிக்கே பட்டணத்திற்கு, நீங்க எல்லாரும் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தருடைய அனுகிரகம் வேணும்னா இடைவிடாமல் ஜெபிக்கணும். அல்லேலூயா. இடைவிடாமல் ஜெபிக்கணும். இப்போ நீங்க ஒரு இடத்துலதான் முழங்கால் போட்டு ஜெபிக்கணும்ன்றது நடக்கும் போதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும், ஜெபத்திலேயே நீங்க நடக்கணும். உங்க ஸ்தோத்திர ஆண்டவரே, உங்களை மகிமைப்படுத்துகிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். அவரை துதிக்கிறதுக்கு வார்த்தை இல்லை. நான் போன வாரம் அப்படி ரோட்ல வரும்போது ஆளுக்கு கடந்து வரும்போது, இந்த வெள்ளிக்கிழமை நைட் பிரேயருக்காக வரும்போது ஒரு இடத்துல ஒரு பாட்டு போயிருந்தது. அது என்ன பாட்டுன்னா, அந்த ஆடி மாசம் இல்லையா, அந்த தெய்வத்தை பத்தி சொல்லி அவர் ஒருத்தர் பாட்டு பாடுறாரு. என்னன்னா, அந்த அம்மாவை புகழ்ந்து பாடுறாரு, ஒவ்வொரு பேரா சொல்றாரு. அடுத்தது இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம் எனக்கு என்னன்னா, இப்போ புதுசா ஒரு தெய்வம், அப்பத்திருந்தே அந்த தெய்வத்தை வணங்குறாங்க. மாதா எத்தனை மாதாங்க இருக்கு? 30 மாதா, 35 மாதா. அதுல ஒரு மாதா வந்து வாடிப்பட்டி. என்ன மாதா? இது எந்த மாதா எங்க இருக்கு? எல்லா மாதம் படிச்சேன். ஆரோக்கிய மாதா, இருதய மாதா, என்னென்னவோ மாதா படிச்சுட்டு வந்தாங்க. படிச்சுட்டு அந்த பேர் போட்டிருக்குமா, அதுல ஒரு பேர் வாடிப்பட்டி மாதாவும். இன்னைக்கு மனுஷனுடைய இருதயம் எது உண்மை இல்லையோ அதுக்குதான் இன்னைக்கு அதிகமா செயல்படுது. இப்ப காலையில வரும்போது பார்த்தேன், எந்த வருஷமும் பண்ணாத மிகப்பெரிய ஒரு அலங்கோலத்தை இந்த வருஷம் அந்த சின்னம்மன் கோயில்ல பண்ணி வச்சிருக்காங்க. ஆரம்பமா எந்த வருஷமும் கிடையாது, ஒவ்வொரு வருஷமும் இருப்பாங்க, நைட்டோட முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த வருஷம் நேத்து 6 மணிக்கு தொடங்குனது, இன்னைக்கு காலையில 5:30 6 மணி வரைக்கும் அந்த விழா அப்படியே நடந்துட்டே இருக்கு. முன்ன விட இந்த வருஷம் கொடுமையானது. பாருங்க, முன்னெல்லாம் என்ன நடக்கும்னா, நைட்டோடவே எல்லாம் முடிச்சிருப்பாங்க, மொட்டை அடிக்க மாட்டாங்க, அழகு குத்த மாட்டாங்க, நார்மலா ஒரு இது மாதிரி வச்சு பாட்டு அந்த கச்சேரி வச்சு முடிச்சிருவாங்க. இந்த வருஷம் எல்லாம் கை குழந்தைங்க, இந்த போல குழந்தைங்களை லைனா உட்கார வச்சு, காலையில பார்த்தேன் ரோட்ல லைனா உட்கார வச்சு மொட்டை அடிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு காரியம், ஒரு கணவன் மனைவி, இப்ப நான் வரும்போது பார்த்த மனைவி கிட்ட சொல்லிட்டு வந்த பாஸ்டர் மகிட்ட, கணவன் மனைவி ஒட்டு துணி கூட இல்லாம இங்க கொஞ்சம் வேப்பல, இங்க கொஞ்சம் வேப்பல, அவ்வளவுதான். அந்த கோவில 5:30 மணி காலையில சுத்தி வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் பார்த்த வேதனை, ஒட்டு துணி கூட இல்ல, நிர்வாண கோலத்தோட ஒரு வேப்பலையை கட்டி கொண்டு அவ்வளோ ஜனத்திற்கு மத்தியில அந்த தெய்வத்தை சுத்தி வருகிற அந்த வைராக்கியம் கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு எங்க போச்சு? உன்னை அப்படி பண்ண சொல்லல, அந்த முட்டாள்தனமான காரியத்தை செய்ய சொல்லல. ஆண்டவருக்காக கொடுக்கப்பட்ட ஊழியத்துல உன்னால உண்மையா இருக்க முடியுதா? ஒன்றும் இல்லாத கல்லான சிலைக்கு அவ்வளவு வைராக்கி இருக்குன்னா, உண்மையுள்ள தெய்வத்துக்கு வைராக்கியம் எங்க? டைமுக்கு நம்மளால ஆலயத்துக்கு கூட வர முடியல, டைமுக்கு ஆராதனை நடத்த முடியல, கொடுக்கப்பட்ட ஊழியத்துல உண்மையா இருக்க முடியல. அதை விட மிகப்பெரிய ஒரு வேதனை என்ன தெரியுமா? முன்னேற்ற நியூஸ் பேப்பர்ல போட்டா 2 கை குழந்தைங்க, ஒண்ணு வந்து எல்கேஜி படிக்கிறாங்க, ஒரு குழந்தை வந்து படிக்கல. தன்னுடைய தகப்பனும் தாயும் நேர்ந்து கொண்டாங்களாம், என் பிள்ளைக்கு ஊக்கு குத்துறேன் அப்படின்னு. பாருங்க, அந்த பிள்ளைய உட்கார வச்சு அந்த 2 பிள்ளைங்களையும் இந்த தூண்டி முள் பார்த்துருக்கீங்களா? தூண்டி முள் சைஸ்ல 32 ஊக்கு சுத்தி குத்தி வச்சிருக்கா. குத்தி ஒவ்வொரு ஊக்குலையும் இவ்வளவு பெரிய எலுமிச்சை பழத்தை தொங்க வச்சிருக்கோம். யாருக்கு? 2 குழந்தைங்களுக்கு. கொடூரம் படைத்த அந்த இருதயம், இந்த
குழந்தைங்க வலி தாங்க முடியாம அழுது, உடம்பு முழுக்க ஊக்களை குத்தி வச்சிருக்கான். தன் பிள்ளைய கல்லான தெய்வத்திற்கு அர்ப்பணிக்கிறான். ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை என்ன பண்றோம்? ஆலயத்திற்கு கொண்டு வராம, பரவாயில்ல நீ தூங்கிட்டே நான் போயிட்டு வந்துடுறேன். இதை சொல்லுகிற பெற்றோர்களா நீங்க இருப்பீங்கன்னா தயவாய் மனமாறுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் எதுக்கு பிள்ளை கொடுத்தாரு? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பல. உன் பிள்ளை ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வராம வேற எங்கன்னா போனாங்கன்னா கண்டிக்க வேண்டிய நேரத்தில் நீங்க கண்டிக்க வேண்டியது அவசியம். உங்க பிள்ளைகளுடைய வாழ்நாள் நீடித்திருக்கணும்னா கர்த்தருடைய சமூகத்தில் தயவு செய்து சொல்ற, பிள்ளைகளுடைய சரீர பலவீனத்தை காரணமா காட்டி தயவு செய்து ஆலயத்திற்கு கொண்டு வராம இருக்காது. நிறைய குடும்பத்தில் நான் பாக்குறேன், ஏமா உங்க பையன் வரல, நான் காலையில் எழுந்துக்க மாட்டேன், தூங்க வச்சுட்டு வந்துடுறேன். பிள்ளைய கொடுத்தது எதற்காக? உன் பெட்ல தூங்க வைக்கிறதுக்காக பிள்ளை ஆண்டவர் கொடுத்தாரு. தைரியம், துணிகரம். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு துணிகரம். என்ன நடந்துரு போகுது பாத்துக்கலாம், போய் முழங்கால் போட்டா மன்னிக்கு போறாரு. இதுதானே கோபம் அவருக்கும் வரும். பட்சபாதம் இல்லாதவர். ஒரு நாள் சாட்டை எடுக்க வேண்டிய காலங்கள் வரும். ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்துல உன் பிள்ளையை நீ கொண்டு வரலையா எங்க கொண்டு போனாலும் பிள்ளைக்கு திருப்தி வராது. நான் சாபம் கொடுக்கறேன்னு நினைக்காதீங்க, வருகிற காலங்களை சொல்றேன். ஆண்டவருடைய இருதயம் உங்க பிள்ளைகள் மேல அன்பா இருக்கணும்னா தயவாய் தேவ சமூகத்துல பிள்ளைகளை கொண்டு வாங்க. உடம்பு சரியில்லையா, தேவ சமூகத்துல கொண்டு வாங்க. சுகத்தை கர்த்தர் கொடுப்பார். அந்த ஜபத்திலே பிள்ளை மேல தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. என்ன போக போகுது பாருங்க. குழந்தைகளை கொண்டு போய் நான் அக்கினியில நடக்க வைக்கிறாயா. காலையில அந்த குழந்தைகளை குளிர்ல தண்ணியை ஊத்திட்டு, நான் இப்ப வரப்பத்தி அத்தனை பிள்ளைங்களுக்கும் தண்ணியை பச்சை தண்ணியை ஊத்திட்டு மொட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். நைட்டு ஃபுல்லா ஒரு கண்ணு தூங்கல, பிள்ளைங்களும் தூங்கல, அந்த பெற்றோர்களும் தூங்கல. அந்த கண்ணெல்லாம் அப்படி அப்படி கிளாஸ் ஆகும்போது பாக்குறேன், கண்ணெல்லாம் உள்ள போய் அப்படியே எப்படி இருக்கு தெரியுமா அந்த முகம். அது அது உள்ள வச்சிருக்காங்க பாருங்க. அதை விட இந்த முகம் மோசமாகுது. அவ்வளவு வைராக்கியம், அவ்வளவு வைராக்கியம். ஒரு போக ஆவடி முழுவதும் போக. ஒண்ணு இல்லாத கல்லான தெய்வத்திற்கு இவ்வளவு மகத்துவம் இருக்கும் என்றால் உயிருள்ள தெய்வனை அப்பன் இயேசுவுக்கு எவ்வளவு மகத்துவம் யோசித்து பாருங்க. தயவு செய்து சொல்றேன், இனிமேல் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வழி நடத்த கற்றுக்கொள்ளுங்க. முதல் ஊழி எங்க தொடங்குது தெரியுமா? குடும்பத்துல தான் தொடங்குது. ஒருவன் தன் குடும்பத்தை நடத்தால் ஒழிய ஊழியத்தை சபையை நடத்த முடியாது. நான் ஒவ்வொரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்கறது, எனக்கு ஆண்டவர் இந்த ஊழிய பாரத்தை கொடுத்தீங்க, என்னைய ஆண்டவரே ஒரு இவாஞ்சலிஸ்டா கொண்டு போகாம, ஏதோ ஒரு தெரு பிரசங்கியாரா கொண்டு போகாம, ஏன் ஆண்டவர் என்ன பாஸ்டரா கொண்டு வந்தீங்க அப்படின்னு அநேக முறை நான் கேள்வி கேட்டது உண்டு. அப்பதான் என் சிந்தை என்னை கர்த்தருக்கு பின்னாடி திரும்பி பார்க்க செய்தேன். எனக்கு குடும்பம்னா ரொம்ப பிடிக்கும். அப்பா அம்மாவோட தான் இருப்பேன். எனக்கு ஃப்ரெண்ட் சர்க்குலேஷன் இனி வரைக்கும் கிடையாது. ஃப்ரெண்டுன்ற ஒருத்த கூட என் மொபைல் நம்பர்ல நான் நோட் பண்ணி வச்சிருக்க மாட்டேன். இன்னைய வரைக்கும் ஃப்ரெண்டுன்றது 40 வயசு இன்னைய வரைக்கும் ஃப்ரெண்டு கிடையாதுயா. தனிச்சு தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். தனியா தான் போவேன், தனியா தான் வருவேன். ஆண்டவருக்குள்ள தான் அப்பா அம்மா ஊழியத்தின் பாதையில நடத்தினாங்க. இன்னைக்கு நான் சுகமா தான் இருக்கிறேன், செத்து போல ஜீவனோட தான் இருக்கேன். எனக்கு அன்னைக்கு நான் முடிவு எடுத்த காரியம் என்னன்னா, எனக்கு நண்பன் என் அப்பன் இயேசு, என் தகப்பன் என் அப்பன் இயேசு. அதை வந்து ஃப்ரெண்டு இருக்கணும்னு சொல்லல, சரியானவர்களை நம்ம தேர்ந்தெடுக்க கற்றுக்கொள்ளணும். என் வாழ்க்கையில சரியானவங்க இல்லை, நான் விலகிட்டேன். கர்த்தர் என்னை நடத்தினார். தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாய் நம்ம மாறணும். எங்க போனாலும் எங்க வந்தாலும் வேத வசனம் வார்த்தை வாயில் இருக்கணும். பிள்ளைகளுக்கு காலையில இருந்து ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி கொடுக்கணும். ஒரு வசனம் ஆச்சும் பைபிள்ல படிக்கணும். அல்லேலூயா. அது கடைசியில கை கொள்ளுகிறவர்களாய் மாறும். ஆமென். முதல்ல வேத வசனத்தை கேட்கணும், அதுக்கப்புறம் படிக்கணும், ஆராய்ச்சி பண்ணணும், தியானிக்கணும், அதன்படி நடப்பதற்காக தன்னை அர்ப்பணிக்கணும், அதை கை கொள்ள கற்றுக்கொள்ளணும். சிம்பிள் விஷயம் என்ன தெரியுமா? படிக்க கேட்கறதுனால ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவனுடைய வழி நடத்துவதற்குள்ள போக முடியாது. அதுக்கு முதல் காரணம், படிக்கிறதுனால ஒரு மனுஷன் வாழ்க்கையில நிலையா இருக்க முடியாது. ஈஸியா வாழ்க்கையில விழுந்துருவான். திருப்பி கேட்கறதுனால அவன் லைஃப் கரெக்டான ஒரு பாதையில் இருக்கும், அவன் என்னன்னா வாழ்ந்துட முடியும் அப்படின்னா முடியாது. ஈஸியா நம்ம எடுத்துடலாம். அதை தியானிக்கும் போது கூட அவன் வாழ்ந்துருவானா அப்படின்னா முடியாது, ஈஸியா எடுத்துடலாம். அவன் அதை ஆராய்ச்சி பண்றான், அதனால அவன் சரியா இருந்துருவானா அப்படின்னா பார்த்தாலும் ஈஸியா எடுத்துடலாம், முடியாது. அவன் கை கொள்ளுகிறவனா இருந்தா, அவன் கை கொள்ளுகிறவனா இருந்தா ஈஸியா எடுக்கவே முடியாது. இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை.
நீ வாசிக்கணும், தியானிக்கணும், கேட்கணும், படிக்கணும், ஆராய்ச்சி பண்ணணும். கடைசியில் அதை கை கொள்ளுகிறவனாய் மாறும்போதுதான் ஒருவரால உன்னை தடுமாற செய்ய முடியாது. இதுதான் உதாரணம். இதுதான் உதாரணம். கை கொள்ளுகிறவனாய் நம்ம மாறணும். அப்பதான் நம்ம வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ள உயரும். நம்ம பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கிறதோட நிப்பாட்டிட கூடாது, அதை கை கொள்ள கற்றுக்கொள்ளணும். ஒரு வார்த்தை படிங்க, என்ன வார்த்தைமா? இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், கர்த்தர் என் மீட்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அதுல என்னமா கற்றுக்கொண்ட? அது ஆண்டவர் என்னை எல்லாவற்றிலும் நடத்துகிறவர் அவர்தான். அவரே என் வாழ்க்கையில நான் கை கொள்ள கற்றுக்கொள்வேன். இதுல எந்த ஒரு உலகத்தையும் நான் பார்க்க மாட்டேன் என்று பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையானவர். கடைசியா ஒரே ஒரு இது, அடுத்தது 19 கூடி ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்கணுமா? கூடி ஜெபிக்க வேண்டும். தானியேல் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. தானியேல் 2:17 பக்கம் 1030 2:17 வாசிங்க. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்தும் பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதுக்காக அனனியா மிசாவேல் அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். ஆமா, இந்த இடத்துல அந்த வேதவசனம் அழகா சொல்லுது பாருங்க. பாபிலோன் மற்ற ஞானிகளோடு கூட அநேக ஜனங்கள் அந்த பாபிலோன் மாநகர் அழிந்து போகாமல் இருப்பதற்காக, எருசலேம் பட்டணம் அழிந்து போகாமல் இருப்பதற்காக என்ன செய்யறாரா? தன் தோழர்களோட கூடி ஜெபிக்கிற அந்த சுபாவத்தை அவர் கொண்டுள்ளார். நீங்க நமக்குள்ள என்ன வேணும்? கூடி ஜெபிக்கிற அந்த சுபாவம் வரணும். சபை நான் அடுத்த ஒரு காரியம் உங்களுக்குள்ள நான் கொண்டு வர போறேன். சபை நம்ம கட்டி முடிச்சிட்டோம், எல்லாமே வந்துருச்சுன்னா டெய்லியும் சாயந்திரத்துல இங்க சபை ஆராதனை நடக்கணும். எல்லாரும் கூடி ஜெபிக்கணும். வாரத்துல மண்டேனா லீடர்ஸ் மீட்டிங் நடக்கும். இந்த நீதியரசர் ஊழியம் செய்கிறவங்க, வெவ்வேயால் ஊழியத்தை செய்ய போறவங்க, நோவா 7 ஊழியத்தை செய்ய போறவங்க, இவங்களுக்கெல்லாம் மீட்டிங் நடக்கும். அதே போல சிஎஃப்ஜே ஊழியத்தை நடத்துகிறவங்க, அவங்களுக்கெல்லாம் மாசத்துல ஒரு முறை அந்த மீட்டிங் நடக்கும். நீ வருகிற காலத்துல நம்ம அதெல்லாம் கொண்டு வர போறோம். அதெல்லாம் நீங்க தயாரா இருக்கணும். அந்த டைம்ல எங்கேயும் நான் போயிட்டேன், இதை அதுக்குன்னு உங்க நேரத்தை நீங்க ஒதுக்கணும். ஷெட்யூல் போடுங்க. இந்த நேரம் என் ஊழியம் இருக்கு, இந்த நேரத்துல இந்த ஊழியத்துக்கு நான் போகணும், இந்த நேரத்துல உலக வேலையை பார்க்கணும். ஷெட்யூல் போட்டு தயவாய் தேவ சமூகத்துல அமர்ந்துருங்க. ஊழியம் இருக்கிற நேரத்துல வேலையும், வேலை இருக்கிற நேரத்துல ஊழியத்தை பார்க்கவே முடியாது. ஊழியம்னா அந்த டைமுக்கு ஊழியத்தை வேற எந்த ஒரு கம்யூனிகேஷன் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஒழுக்கம் உள்ளவர்களாய் நம்ம இருந்தாதான். தானியேல் பாருங்க, அந்த மாநகரத்திற்காக அந்த அழகா சொல்ல பாருங்க, பாபிலோன் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைப்பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறவனா இருந்தான். பரலோக தேவனுடைய சமூகத்துல நம்ம போகணும்னா அநேகரை கூட்டி கொண்டு போகணும், கூடி ஜெபிக்கிறவர்களா. அதுக்குதான் இந்த நீதி அரசு ஊழியத்தை நம்ம தொடங்கி இருக்கிறோம். இங்கோடு சத்தியம் முடிஞ்சிடக்கூடாது. அந்த வியாழக்கிழமைனா எல்லாரும் கூடி ஜெபிக்கணும், பிரேயர் பாயிண்ட சொல்லி ஜெபிக்கணும். அடுத்தது நம்ம ஊழியத்துல என்ன செய்யலாம் சொல்லி ஜெபிக்கணும். பாஸ்டர் மட்டும் தான் ஓடணும்ன்றது இல்ல. ஒரு கை சிம்பிளா உங்களுக்கு அதுதான் தெரியும். ஒரு கை தட்டினா எல்லாரும் சேர்ந்து இருக்கணும். நான் இன்னைக்கு கூட உங்களுக்கு தாழ்மையா சொல்றேன், இது எனக்கு மட்டும் பாரம் அல்ல. இது எனக்கு மட்டும் பாரம் இல்லையா, நம்ம எல்லாருக்கும் பாரம். இது ஒரு சபை, ஒரு மனுஷ தனிப்பட்டமா வாழன்ற சபை இல்ல. நம்ம எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்துல வாழ போகிறோம். அல்லேலூயா. தேவ சமூகத்துல கட்டாயமா நம்ம வந்துடணும். ஒருமனப்பட்டவர்களாய் நம்ம இருக்கணும். நம்ம எல்லாரும் கரங்களை கோர்த்து ஜெபிக்கணும். மாதம் சங்கிலி ஜெபம் வரும். சங்கிலி ஜெபத்துல நம்ம இணைந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க, எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை நான் அர்ப்பணிக்கிறப்ப, அர்ப்பணிப்பின் ஊழியம் தான் ரிசல்ட்டை கொடுக்கும். அர்ப்பணிக்காம ஊழியத்தை செய்யவே முடியாது. நான் இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, ஊழியத்துக்கு இருக்கிற நேரத்தை தவிர மீதி எந்த நேரமும் உலகத்துக்கு போயிருங்க. நான் வேற எதுவும் சொல்ல, உலக வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்ல. உலக வேலை பார்க்குற டைம்ல உலக வேலைக்கு போயிருங்க. ஊழியம் இருக்கிற நேரத்துல தயவா ஊழியத்துக்கு வந்துருங்க. உங்களை நீங்க அர்ப்பணிக்கணும். அர்ப்பணிக்காம தேவ சமூகத்துல நாம ஒரு ஆசீர்வாதமும் பார்க்க முடியாது. தானியேல் பாருங்க, ஜெபிக்க போறாரு. அந்த ஞானிகள் எல்லாம் அழியாதபடிக்கு தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து ஜெபிக்கும்படியான அந்த உணர்வை பெற்றுக் கொள்ளுங்க. அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் அந்த உணர்வை பெற்றுக் கொள்ளணும்.
தானியேலை போல ஜெபிக்கிற உணர்வை நம்ம பெற்றுக்கொள்ளணும். தானியேலை போல கூடி ஜெபிக்கிற அந்த இருதயத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. எங்கு 2 பேர்கள் மத்தியில வருகிறார்களோ இந்த ஜெபத்தை நம்ம பெறணும். 2 பேரா இருந்தாலும் கூடி ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. கரங்களை கோர்த்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. இவங்க எல்லாம் வரல பாஸ்டர், என்ன வரல, பரவாயில்லை. யார் வரணும்? அவர் வந்தா போதும், எல்லாமே வருவாங்க. முதல்ல அவரை கொண்டு வாங்க உள்ள. முதல்ல அவரை கொண்டு வாங்க. ஆண்டவரே நீங்க வாங்கப்பா, இது எல்லாம் எனக்கு பின்னால. அல்லேலூயா. ஒருவர் இயேசுவை பின்பற்ற விரும்பினா தன்னை தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு முதல்ல உலகத்தை வெறுங்க, ஆண்டவரை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் வந்தாவே எல்லாமே, நான் இன்னைக்கு நான் சொல்ல பாருங்க ரகசியம், ஒரு தந்திரம். இயேசுவை நீங்க உள்ள கூட்டிட்டு வந்துட்டீங்கனாவே எல்லாரும் உள்ள கூட்டிட்டு வாங்க. அல்லேலூயா. அவர் முதல்ல வரணும். அவர் முதல்ல வருவதற்காக ஜெபி. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எங்கு உண்டோ அங்க விடுதலை உண்டு. பாருங்க, தானியேல் அந்த ஞானிகளோட, அந்த ஞானிகளும் அழிந்து போக கூடாது, தன்னுடைய தோழர்கள் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு எருசலேம் பட்டணத்திற்காக நேர ஆண்டவர் தேவ பிள்ளைகள் அழிந்து போக கூடாது என்பதற்காக கூடி ஜெபிக்கிற அந்த இருதயம் அவருக்குள்ள இருந்துச்சு. தனி ஜபமும் அவருக்குள்ள இருந்துச்சு, கூடி ஜெபிக்கிற இருதயமும் அவருக்குள்ள இருந்துச்சு. பிரேயர் பாயிண்ட், அதாவது ஜப குறிப்பை சொல்லி ஜெபிக்கிற இருதயமும் அவருக்குள்ள இருந்தது. முழங்கால் படியிட்டு பரலோக தேவனை நோக்கி ஜெபிக்கிற அந்த ஜபமும் அவருக்குள்ள இருந்துச்சு. நமக்கும் அந்த ஜபம் வேணும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:13 வாசிங்க சீக்கிரமா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:13 வாசிங்க. நான் முடிக்கிறேன். 16:13 படிங்க ஐயா. ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளோடு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்தீரா ஊராலும் ராத்தாம்பரம் விற்றவளும் தேவனை வணங்குமாகிய நீதியால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தால் பவுல் சொல்லியவரை கவனிக்கும்படி கர்த்தர் அவர் இருதயத்தை திறந்தருளினார். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் மக்கதோனியா பட்டணத்திற்கு பிலிப்பு பட்டணத்திற்கு வந்து அவர்கள் ஊழியம் செய்வதற்காக வராங்க. அங்க இருக்கிற அநேக சகோதரிமார்கள் இருக்கிறாங்க. பிலிப்புவும் தீமோத்தேயும் போய் ஊழியத்திற்காக கடந்து போகும்போது அப்ப அந்த ஊழியத்தை செய்கிற அந்த இடத்துக்கு போறாங்க. அவர்கள் அங்க ஜெபம் பண்ண உட்காரும் போது அநேக பேர் அந்த ஜெபத்தில் கலந்து கொள்றாங்க. அது படி அந்த படிக்கும்போது அந்த வார்த்தை சொல்ற 11 ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். பாருங்க, இவங்க எப்பவுமே தனியா போய் ஜெபிக்கிற பழக்கம் உண்டு. ஏன்னா ஒரு வனாந்தரம் கிடைக்குமா, ஏன்னா ஒரு இடம் கிடைக்குமா, இல்ல ஏன்னா ஒரு மலைப்பகுதி இருக்குமா, ஆற்றங்க இருக்குமா, போய் ஜெபிக்கிற சுவாபம் பவுலுக்குள்ள இருந்துச்சு. நாலு சோறை விட்டு வெளியே வர மாட்டீங்க. மேல மாடியில போய் முடங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. நம்ம சத்தம் 4 பேர் கேட்கும். ஒரு வார்த்தை வாயிலிருந்து வரும்போது அந்த சத்தம் ஒரு இருதயத்தை உடைக்கும். அல்லேலூயா. ஏன் இந்த யூடியூப் ஊழியத்தை நம்ம தொடங்கணும் தெரியுமா? யாராச்சும் லைக் போடுவாங்களா? அப்படிதான் நான் நினைச்சேன். யாராச்சும் லைக் போடணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், நிறைய பணம் வரும். ஒரு நாள் தான் இந்த வார்த்தை ஒரு இருதயத்தை மாத்தினா போதுமே, மாத்தி அடுத்தது அந்த இருதயம் நம்ம சபைக்கு வந்துடணும். பரலோகத்துக்கு ஒரு நாளைக்கு அந்த ஊழியத்தை நான் தொடங்கும் போது எனக்கு லைக் வரணும், சப்ஸ்கிரைப் வரணும், பார்க்குறவங்களாம் சூப்பர் பாஸ்டர் சூப்பர் பாஸ்டர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு ஒரு நாளும் கர்த்தர் அந்த இருதயத்தை கொடுக்கணும். அந்த யூடியூப் ஊழியத்தை தொடங்கும் போது யாராவது என்னை கண்டிச்சு இது தவறுன்னு சுட்டி காட்ட மாட்டாங்களா? அதுதான் எனக்கு முதல்ல வேணும்னு ஆசைப்பட்டேன். யூடியூப்ல ஒருத்தர் பண்ணார், ஐயா இப்படி இல்லை இது இப்படி மாறு. அது யாரும் இது வரைக்கும் முகத்தை பார்க்கல. ஒரு வார்த்தை சொன்னார், ஊழியத்தை தொடங்கணும் போது அந்த யூடியூப் தொடங்கணும். உடனே அவருக்கு சொன்னேன், ஐயா ரொம்ப தேங்க்ஸ் ஐயா என்னை தெளிவுபடுத்தினது. எப்பவுமே புகழ்ச்சி ஒரு மனுஷனுக்கு வந்ததே கூடாது. புகழ்ச்சியை விரும்புகிறவன் இகழ்ச்சி ஏற்றுக்கொள்ள முடியாது. இகழ்ச்சி ஏற்றுக்கொள்கிறவன் புகழ்ச்சி ஈஸியா ஏற்றுக்கொள்ளலாம். ஆண்டவருடைய சமூகத்துல வரும்போது நான் கேட்ட ஒரு ஊழியம், என்னை யாரும் நல்லவன்னு சொல்லக்கூடாது, இவனை போல அயோக்கியம் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லணும். சும்மா பாக்குறவங்களெல்லாம் இயேசு நல்லவர்ன்றான், எல்லாரையும் சபைக்கு கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லுகிறவர்களா நம்ம மாறணும். நான் ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், மனுஷன் கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு நினைக்காது, இயேசு கிட்ட மட்டும்தான் நீ நல்லவனா இருக்க. கர்த்தருடைய சமூகத்துல உண்மையும் உத்தமம் உள்ளவனே என்னுடைய சமூகத்தில். ஆமென்.
நான் ஊழியத்தை தொடங்கும் போது கர்த்தர்கிட்ட நான் கேட்டது அதுதான், ஆண்டவரே இந்த யூடியூப் ஊழியம் ஒருத்தர் கூட லைக்கோ சப்ஸ்கிரைபோ போடுங்க, நான் ஒரு வாய் என் வாயில நான் சொல்லக்கூடாது. ஒரு ஆத்மா பரலோகத்துக்கு வரணும், கேட்க காதலும் அதை கேட்கணும். இந்த வார்த்தை நிமித்தமா இன்னும் ஒரு அம்மா சொல்லும்போது சொன்னாங்க, ஐயா இந்த சங்கீத பக்கத்தில் எழுப்ப சகோதரி ரொம்ப ரொம்ப அருமையான அந்த வார்த்தையை நான் உடைச்சு நீக்கு மாத்திருக்கியா, கரெக்டா நான் கற்றுக்கொண்ட ஆண்டவரை எப்படி தாவீதை போல எப்படி நான் நடக்கணும். ஏதோ ஒரு ஆத்மா கேட்குது இல்ல, மனம் மாறுது இல்லையா? உங்க சாட்சிங்கெல்லாம் போடும்போது ஏன் தெரியுமா, ஒரு ஆத்மா அந்த சாட்சியை பார்த்து மனம் திரும்புது, ஒரு ஆத்மா அந்த சாட்சி ஏற்றுக்கொள்ளுது, என்னையும் கர்த்தர் மாற்ற மாட்டார் ஆதரப்படுது. இது போல இருதயம் நமக்கு வேணும். இம்மை நான் ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், நீங்க இன்னையிலிருந்து ஒரு காரியத்தை நீங்க தொடங்கணும். இம்மைக்குரியவர்களாய் அல்ல, மறுமைக்குரியவர்களாய் நாம மாறணும். அல்லேலூயா. மறுமைக்குரிய ஆசீர்வாதம் தான் நமக்கு நிரந்தரம். இம்மைக்குரிய ஆசீர்வாதம் முன்னோடு அது வேஸ்ட். அல்லேலூயா. அது மண், அது சாம்பல். இன்னைக்கு நல்லா இருக்கிறோம், இன்னைக்கு வாழ்ந்தா போதும் நினைக்காதீங்க. ஐஸ்வர்யவான் தரித்திரன், ஐஸ்வர்யவான் லாசரு, ரெண்டு பேரும் வாழ்ந்தாங்க உலகத்துல. ஐஸ்வர்யவான் வந்து செல்வந்தனா இருந்தான், லாசரு ரொம்ப தரித்திரனா, 7 மேஜில இருந்து விழுகிற துளிய சாப்பிடறதுக்கு ஆசையா இருந்தான். ஆனா ரெண்டு பேரும் ஒரு நாள் மரித்தாங்க. இங்க அநியாயப்பட்டவன், அவதிப்பட்டவன், துக்கப்பட்டவன் ஆபிரகாம் மடியில் எப்படி இருந்தானா? எப்படி இருந்தானா? தேற்றோட இளைப்பாறுதல். இந்த இளைப்பாறுதல் எங்க எப்ப கிடைக்கும்னா, இங்க நொறுக்கப்பட்டாதான் கிடைக்கும், இங்க உடைக்கப்பட்டாதான் கிடைக்கும். இங்க சொகுசா மேனியா வாழ்ந்துட்டு அங்க போய் ஆபிரகாம் மடியை தேடணும்னா கர்த்தர் கொடுக்கவே மாட்டார். இந்த உலக போராடி இந்த உலகத்தை ஆண்டவர் ஏன் தெரியுமா கொடுத்தாரு? இதுல நீ சகித்தாதான் அங்க வர முடியும். நீங்க சொல்றேன்ல, இந்த உலகம் ஏன்பா இப்படி இருக்கு, இப்படிதான் இருக்கணும், இதுல இருந்தாதான் உன்னால பழக முடியும், பழகினாதான் வாழ முடியும். பாருங்க, லாசரு ஐஸ்வர்யவான் மரிச்சு நரகத்துக்கு போய் கேட்கிறான், ஆண்டவரே லாசருவின் நுனி வரல ஒரு சொட்டு, நான் மட்டும் இல்ல ஆண்டவரே, பூமியில என் சகோதரனா இருக்கிறான், அவனுக்கு இந்த லாசரு ஒரு விஷயம் அனுப்பி உங்க சத்தியத்தை சொல்ல மாட்டீங்க, நான் வாழ்ந்தது போல அவர்கள் வாழக்கூடாது. இவ்வளவு ஒரு பாருங்க, தரித்தனா வாழ்ந்த லாசரு ஆபிரகாம் மடியில் இளைப்பாறுதல். இது போல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு நமக்கு வேணுங்க. நமக்கும் ஒவ்வொருவருக்கும் அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. உலகத்துல போராட்டம் வருதுன்னு சொல்லி அதற்கோசம் வந்து ஆண்டவர் விட்டுட்டு ஓடுறாதீங்க. போராட்டம் வருவது நல்லது. அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்குள்ள ஒவ்வொரு நாளும் நீங்க காத்திருக்கணும். ஒவ்வொரு நாளும் விசுவாசம் உள்ளவர்களா பாருங்க. அவங்க ஆற்றங்கரை ஓரத்துல ஜெபிக்கிறதுக்காக போறாங்க, அங்க இருக்கவங்கிட்ட ஒரு சத்தியம், அங்க இருக்கிறவங்க கூடி ஜெபிக்கிற ஒரு ஆராதனை அங்க தொடங்கிட்டாங்க. பாருங்க, ஒரு இண்டிவிஜுவலா வழக்கம் போல அவங்க போய் ஜெபம் பண்றதுக்காக தான் போறாங்க ஆற்றங்கரை ஓரத்துல. அங்க ஒரு பிரேயர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாருங்க, அங்க ஒரு சபை தொடங்கிடுச்சு. எவ்வளவு பெரிய ஒரு காரியம். இன்னைக்கு நீங்க நானும் அதுக்குள்ள நம்ம ஈடுபடுத்திக் கொள்வது அவசியம். அதனால தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையும் வசனத்திலும் நம்ம நிலைத்தவர்களா இருக்கணும். இன்னைக்கு பார்த்த வசனம் என்ன? ஒரே இருதயத்தோடு நம்ம ஜெபிக்கணும். அடுத்தது தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும், கூடி ஜெபிக்கணும். அல்லேலூயா. கடைபிடிப்பீங்களா? கடைபிடிப்பீங்களா? இது போல இருதயம் உங்களுக்குள்ள வேணும். ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையானவர். அல்லேலூயா. நிச்சயமா வருகிற காலங்களில ஜெபங்களை நீங்க மாத்தணும். இனிமே நீங்க ஜெபிக்கும் போது, ஆண்டவரே என் குடும்பம் இப்படி, என் வேலை இப்படி, என் கடை இப்படி, எல்லாம் அப்படியே இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். ஆத்துமாக்களுக்காக ஜெபிங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கை. சிநேகிதனுக்காக ஜெபித்த யோபு சிறையிருப்பை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. நீங்க அநேகருக்காக பாரப்படும் போது உங்களுக்காக அவர் பாரப்பட மாட்டாங்க, செய்வா. அதனால கர்த்தருடைய சமூகத்துல காத்திருப்போம். சொன்ன கேட்ட வார்த்தையின்படி நம்ம ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.